குக்டை வந்து நிறைய பேர் மசாலா பிராண்டுன்னு பார்க்கறத தாண்டி யூடியூப் சேனல் தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ ஒன்று இது வந்து ஒரு பயங்கரமான ரீச்னு நான் பார்க்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது பொசிஷன் ஆகலையா? ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா, எனக்கு விற்கிறக்கு ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு பிளாங்கெட்டாக மெசேஜ் வரும். எதை யார்கிட்ட விற்கணும் அது தெரியாமே விற்கிறக்கு ஐடியா கொடுங்கன்னா வீடியோ போடுன்னு சொல்கிறது வந்து இஸ் த டம்மஸ்ட் ஐடியா. ப்ரோட்டீன் பார்ஸோ ப்ரோட்டீன் பவுடரோ இவ்வளோ நல்லா விற்கிறதுக்கு வந்து அந்த கம்பெனிஸ் பண்ண பிராண்டிங் காரணம்னு நினைக்கிறீங்களா? தேர் இஸ் அ டெய்ல் விண்டு. ஓகே, டாக்டர் பால், டாக்டர் சந்தோஷ் மாதிரி இந்தியாவில் 1000 பேர் ப்ரோட்டீன் பற்றி பேசினாங்க. அவங்கெல்லாம் ப்ரோட்டீன் கம்பெனி காசு கொடுத்தா பேசினாங்க. தே டிட் இட் இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ப்ரோட்டீன், விச் இஸ் அ ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் தட் யூ காட். நான் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பிராண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? என் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் நான் மாவு அரைச்சி விற்கிறேன் அப்படின்னா அது பிஸ்னஸ். அதே மாவை பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு கொண்டு போகிறேன், பக்கத்து பின்கோடுக்கே போகிறேன், அவங்க மாவோட உன் மாவு எப்படி டிஃப்ரெண்ட்னு கதை சொல்றதுக்கு என்ன வரும்? யூ வில் புட் அ பிராண்ட் நேம். உங்க 5 வருஷத்துல வந்து கண்டிப்பா எக்கச்சக்க இன்சைட்ஸ் இருந்திருக்கும்ல. வெளி உலகத்துக்கு தெரியற இன்சைட்டை தாண்டி நான் உன்னை நோட்டீஸ் பண்ணேன்னு ஏதாவது மைண்ட்ல? We realize that people think of it as a special occasion product, even if it's a சாம்பார். இல்லைனா சாம்பாருக்கு தான் சாம்பார் கொடுக்குறோன்னா, இல்லை உங்க சாம்பார் நல்லா இருக்கும் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன்னா, ஏங்க மற்ற நாள் நல்லா இல்லாத சாம்பார் வைக்கிறீங்க, ஆர் ரேதர் மற்ற நாள் வந்து ரெகுலர் சாம்பார் வச்சு பண்றீங்க. The price makes people think that it's a special occasion. தமிழ்நாடுக்குள்ள ஒரு பிராண்ட் பில்ட் பண்றதுங்கிறது பார்க்கும்போது உங்களை நிறைய பேர் வந்து they look up to you. ஃபர்ஸ்ட் நீங்க தான் அவங்க மைண்டுக்கு வரீங்க. அந்த அவைலபிலிட்டி இருக்கிறது, இவ்வளோ நல்ல பிராண்ட் கிரியேட் ஆகியிருக்கு, இவ்வளோ நல்ல விசிபிலிட்டி இருக்குது. ஆர் யூ ஹாப்பி வித் கன்வர்ஷன்? குட் கொஸ்டின். இவ்வளோ ப்ரெஷர் கீழே ஆப்ரேட் ஆகுறது கன்சிஸ்டன்ட் பேசிஸில், அப்போ எப்போ தான் அந்த சார்ட்டட் ஃபீலிங் வரும்? பிரச்சனை இஸ் கம்மிங் இன் டசன்ட் கெட் ஸ்டாப்ட், பட் த கைண்ட் ஆஃப் பிரச்சனை வில் கண்டினியூ டு சேஞ்ச். கன்சியூமர் ரன் பண்ணுறதுல ஃபன் பார்ட் என்னடா? வி ஆர் சால்விங் அ புது ப்ராப்ளம் அண்ட் ஃபிக்ஸிங் தட் ப்ராப்ளம் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அண்ட் கிராஜுவேட்டிங் டு அ நியூவர் ப்ராப்ளம். அதானடா அதில் ஃபன் பார்ட்டு. இட் இஸ் அபவுட் வாட்ல. நான் வந்து இது மாதிரி நிறைய பேர் கேட்கும்போதெல்லாம் வந்து த ஸ்டாண்டர்ட் மெசேஜ் நான் சேவ்ட் ரிப்ளை வச்சுருக்கேன். என்ன தெரியுங்களா? ஐ எம் நாட் டேக்கிங் எனி நான் ஒர்க் கமிட்மெண்ட் பிகாஸ் தேர்ஸ் அ லாட் ஹேப்பனிங் அட் ஒர்க். ஸ்டாண்டர்ட் ரிப்ளை. ஐ விஷ் தட் ஐ குட் ஸ்பெண்ட் டைம் வித் அதர் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கலாம். இது மாதிரி ஒரு உங்கள் ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம், குக்டை பற்றி காமிக்கிறோம், இல்லை பாட்காஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதா இருக்கலாம். ஐ நோ தட் தே ஆல்சோ வாண்ட் டு ட்ரை அண்ட் டூ வெல். நோ, அவங்க சில எதுவும் தப்பான இன்டென்ஷன்லாம் இல்லை. என் சைடில் வந்து அதுக்கான நேரம் இல்லைங்கிறது தான் ஃபேக்ட். அதை நான் சொல்லிடுவேன். த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட் இஸ் யூ ஒன்லி அக்செப்ட் ஆஃபர்ஸ் வேர் இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் யூ அண்ட் இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் தெம். வி அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் வின்-வின். Most of our proposals as people is always win-lose. But if you are a good businessman, you always try and give a win-win proposal. That's where we miss out. இப்போது புதுசாக நான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறேன். ஐ வாண்ட் யூ டு பி த ஃபர்ஸ்ட்னு மெசேஜ் அனுப்புவாங்க. இஸ் இட் அ வின் லூஸ் ப்ராப்போசிஷன் தானே? கரெக்ட். ஓ மேபி யூ கன்சிடர் திஸ் இஸ் வின். வாட் டு ஐ கெட்? அது பட் ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா, வென் யூ டெக்ஸ்டட் மீ அண்ட் ஆஸ்ட் கேன் வி டூ the second episode of what we did earlier, I know that reached a lot of people and I'm not bothering about what visibility I got. That is also a byproduct that I got. இவனுக்கு இது தெரியுது, 4 விஷயம் தெரியுது, அவன் பண்ணுற தொழிலில் நியாயமாக பண்ணுறான், கஷ்டப்படுறாங்க, அந்த கதையெல்லாம் கன்வே ஆச்சு. பட் ஆனால் நிறைய பேர் வந்து இதை நான் உனக்கு நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பாராட்டி மெசேஜ் அனுப்புறது, இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்புறது. இப்போ வரைக்கும் நான் பெங்களூர்லேருந்து ஈரோடு போயிட்டு, ஈரோடுலேருந்து நைட் வந்து 12:30 சேரன் எக்ஸ்பிரஸில் கிளம்பி வரேன். ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிருக்கும்போது 12:20 ஒருத்தர் வந்து நான் எஃப்ஆப்ரா பாட்காஸ்ட் பார்த்தேன், எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஐ ஹவ் ஒன் கொஷின். நீங்கள் வந்து மதர்ஸ் தானே வந்து உங்களோட டீச்சிங்கிறீங்க, பட் நீங்கள் பண்ணுற எதுவுமே மதர்ஸ்க்கு ரீச் ஆகிறது இல்லை அப்படின்னு கேட்டார். விச் மீன்ஸ் தட் someone who has consumed that content that much can only ask that question. And that is at 12:20 AM on a Friday night, Saturday early morning in a railway station. Which means that if I have to say yes for you, there is also a win for me because I'm not just reaching people, I'm also able to give value to someone. Idhe pudu podcast, I might not be able to do that. Which means it's a win-lose proposition. Why would I say yes to a win-lose proposition considering the time? If I have all the time in the world, now my time is available for all people. Let me try and give value.
ஒரு நாளைக்கு நான் சும்மா தாங்க இருக்கிறேன், வாங்க எல்லோரும் கேள்வி கேளுங்க, வீடியோ எடுத்துக்கலாம், அது பண்ணலாம். யூ வுடன்ட் வாண்ட் டு டூ தட் ஆல்வேஸ்ல. ஏன்னா நம்மளோட ஃபுல் டைம் வேலை என்ன? ஃபார் அஸ் ஃபுல் டைம் ஜாப் இஸ் டு be a YouTuber, create quality content, get really good quality audience and engage them and probably add value to their lives. என் ஜாப் வந்து adding value to a person's kitchen. That's where I should be spending 99% of my time. 1% of the time or 2% of the time, this is okay. So that's why நீ சொன்ன மாதிரி I could have said no, but the reason I always say yes to things that works is it's a win-win proposition. When it's not a win-win, you would never say yes. புரியுது. வெரி வெரி கிளாட் டு ஹியர் இட். ஏன்னா நான் அந்த பாட்காஸ்ட் வந்து கன்சியூம் பண்ணதை தாண்டி நோட்ஸ் எடுத்து அனுப்புகிறாங்க எல்லாருமே. நிறைய பேர் இன்சைட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்து அனுப்புனாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ரொபோசிஷன் நீங்கள் யூஸ்வலாகவே ஒரு ப்ரொபோசல் நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது வாட்ஸ் இன் இட் ஃபார் தெம், அந்த ஒரு மேஜிக் வேர்ட். கரெக்ட். அது கொடுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கிறதா நல்லது. தட்ஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சேல்ஸில். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சேலுக்கு போகும்போது நான் வந்து சேல்ஸ்மேன் இல்லை, பட் ஆனால் இன்றைக்கி ஐ ப்ரௌட்லி கால் அஸ் அ மசாலா சேல்ஸ்மேனில் த work that I tried doing is நான் மீட் பண்ண போகிறது யார், அது வார்ம் இன்ட்ரடக்ஷனா கோல்ட் இன்ட்ரடக்ஷனா. வார்ம்னா ஓகே so and so Adi running cooked is coming to meet you for XYZ, so they know why I'm there. If they don't know, it's a cold. இவங்க யார், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கெரியரில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்க யார்கிட்டயாச்சும் வந்து நான் வார்ம் இன்ட்ரடக்ஷன் வாங்க முடியுமா, அதை நான் பார்ப்பேன். வார்ம் இன்ட்ரடக்ஷன் வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், கோல்டாக இருந்தாலும் அவங்கள பற்றி என்ன ரிசர்ச் பண்ணணுமோ பண்ணிவிட்டு the only thing you should be bothering about your proposal is what is in it for them. Your entire conversation selling should be what is in it for you. By the way, these are things I get. அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் லூலூவில் ஒரு கேட்டகரி மேனேஜர்கிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படின்னா, சார் எனக்கு இதெல்லாம் 4 கடையில் வச்சிங்கன்னா சார் எனக்கு வியாபாரம் அதிகமாகும். ஓகே, உனக்கு வியாபாரம் அதிகமாகும், ஓகே, எனக்கு என்ன. ரேதர் சார் இந்த 4 கடையில் வச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த கடையில் 4 லட்ச ரூபா பண்ணுறோம், 4 × 4 16 லட்சம் பண்ணலாம். ப்ளஸ் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்டகரி க்ரியேஷன், உங்களுக்கு கேட்டகரியும் பெருசாகும். எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் பெர் ஸ்கொயர் ஃபுட்டில் நீங்கள் இவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியாது, இந்த ப்ராடக்ட்டில் ஜென்ரேட் பண்ணலாம், ஏன்னா எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் இருக்குது. வாட் ஐம் டெல்லிங் இஸ், நீங்கள் இடம் கொடு, உனக்கு விற்கும், உன் கேட்டகரி பெருசாகும், உன் பெர் ஸ்கொயர் ஃபுட்டுக்கு அதிக லாபம் வரும், நீ கேட்டகரி மேனேஜராக உன் P&L ஹெல்த்தி ஆக்கலாம். எப்படி, நான் உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்பிளே காஸ்ட் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வந்து அது டேரெக்டாக பாட்டம் லைன் ஆஃப் த P&L போகுதில்ல. இதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது நீ என்டையராக அவருக்கு என்ன நல்லதுன்னு சொல்லி முடிச்சிட்ட. இப்போ அவர் தலையாட்டினார்னா என்ன, உனக்கும் நல்லது தான். ஸோ தட்ஸ் த ஹோல் பார்ட் ஆஃப் செல்லிங்கில் விச் அகெயின் பீப்புள் மிஸ் அவுட் வென் தே சே எனக்கு விற்கிறக்கு ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு பிளாங்கெட்டாக மெசேஜ் வரும். எதை யார்கிட்ட விற்கணும் அது தெரியாமே விற்கிறக்கு ஐடியா கொடுங்கன்னா வீடியோ போடுன்னு சொல்கிறது வந்து இஸ் த டம்மஸ்ட் ஐடியா. வீடியோ போட்டால் விற்காது. வி ஆர் த கிளியர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வீடியோ போட்டால் விற்காது. வீடியோ போட்டால் பிராண்டிங் நடக்கும், விற்காது. ஓகே, ஸோ தட்ஸ் த ஹோல் simple fact, but what we miss out is what is in it for the other person. Makes sense. Done. So I think ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய இன்சைட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு த ஷோ. ஐ ஷுட் சே இட், ஐ ரியலி என்ஜாய்ட் மேக்கிங் த ஃபர்ஸ்ட் எபிசோட். நானே நினைக்கல அது இவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி அதர் டைம், அப்போது குக்டு இருந்த ஸ்டேஜ் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம திருப்பி பார்க்குறோம்ல, அப்போது அந்த பாட்காஸ்ட்டில் நிறைய கன்சியூமர் இன்சைட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ அப்போ இருந்த இன்சைட்க்கும் இப்போ நம்ம மீட் பண்ணும்போது உங்ககிட்ட இன்சைட்க்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா? Let's start from there. Fundamentals are still the same, but as time pass ஆகும்போது you get smarter. You probably get 1 or 2 micro insights. நான் மேக்ரோ லெவலில் சொல்லியிருந்தா 1-2 எக்ஸ்ட்ரா இன்சைட்ஸ் கிடைச்சிருக்குமே தவிர I don't think the fundamentals have changed. Because we still continue to be the same. We still continue to ஒரு ஆடியன்ஸ்க்கோ ஒரு கஸ்டமருக்கோ என்ன நெசசிட்டி இருக்குது, அவங்க இதில் ஏன் இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க, ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க, அந்த தேடலே தான் இன்னும் இருக்கும். அந்த தேடல் இன்னும் அதிகமாகுது, அந்த தேடல்லேருந்து விடைகள் இன்னும் அதிகமாக கிடைக்குதே தவிர த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அன்னைக்கு என்ன தெரியுதோ அது இட் கண்டினியூஸ் டு ரிமைன் த சேம். ஓகே, போக போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு நான் சொல்லணே தவிர ஃபண்டமெண்டல்ஸ் ஹவ் நாட் சேஞ்ச்ட். ஓகே, இப்போ இது அப்படி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமாக சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எனிதிங் டாப் ஆஃப் த மைண்டில்? சில டைம் மேபி ஒன் திங், ஐ மீன் த வேர்ல்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ப்ரூவ் யூ ராங். அந்த டைமில் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து எந்த கேட்டகரியில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் லான்ச் பண்ணால் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதை வந்து த வேர்ல்ட் சம்டைம்ஸ் ஹம்பிள்ஸ் யூ அண்ட் சேஸ் தட் நோ யூ காண்ட்.
there are people who are really good at it and who have done that and people recognize them for that. நீயும் போய் அந்த கேட்டகரி லான்ச் பண்ணால் உன்னால் ஜெயிச்சிட முடியுமானா நாட் ஆல் த டைம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் கூட, எவ்ரிடே ரேஞ்ச் ஆஃப் மசாலாஸ் நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் வந்து when we priced our குழம்பு மசாலாஸ் which is your everyday குழம்புக்கு போடுற மசாலாஸ், we priced it at 30. ஆச்சி as a மசாலா பிராண்ட் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டே அதுதான். Like 60-70% of the revenue comes from that one SKU. But when we looked at our range, ஒரு சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, வத்த குழம்பு இருக்குது, இந்த குழம்பு இருக்குங்கும்போது எவ்ரிடே எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மசாலாவும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறக்காக பண்ணோம். ஸோ நாங்கள் கடையில் வைக்க ஆரம்பிக்கும் போது ஏப்ரல் மாதத்தில் என்ன பண்ணோம்னா எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் வைப்போம். செகண்ட் டைம் ரெப்ளனிஷ் பண்ணும்போது உனக்கு தெரியும் எது எந்த ரேட்டில் மூவ் ஆகுதுன்ட்டு. என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில் என்ன இருந்துச்சுன்னா, ஓகே குக்டு வந்து ஸ்லைட்லி அஃபோர்டபுள் ஆக்கிற போது the most affordable product is what will sell most. And the most common product is குழம்பு சில்லி பவுடர் 30 ரூபாவில் வச்சோம். சிக்கன் மசாலா 33 ரூபாவில் வச்சோம். மட்டன், ஃபிஷ்ஷு, வத்த குழம்புலாம் 35 ரூபாவில் வச்சோம். மை ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி வாஸ் குழம்பு சில்லி, சிக்கன், ஃபிஷ், மட்டன், வத்த குழம்பு. But the actual reality is வத்த குழம்பு became the first, which I never thought will happen. ஏன்னா நான் என்ன நினைப்பேன், வத்த குழம்புலாம் அப்பப்போ தானே செய்வாங்கன்ட்டு. Then the summary that people are giving to us is, டே நீ என்ன வேணாலும் மற்றவங்க பண்ணுறது பண்ணு, நான் வாங்காமலாம் போக மாட்டேன், வாங்குவேன், 1-2 பேர் வாங்குவோம், மேபி I'll switch from ஆச்சி டு குக்டாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இட் டசன்ட் ஹேப்பன் ஓவர் நைட். I've been using it for 15 years. பட் வத்த குழம்புல you are the first one who came and gave all in one. நீ தான் புளியும் உள்ளே போட்டுட்ட, ஒரு வெல்லம் இருக்குது, உன் வத்த குழம்பு யூஸ் பண்ணால் எனக்கு வத்த குழம்பு டேஸ்டியாகவும் வருது, சிம்பிளாகவும் இருக்குது. அண்ட் you are still known for building these signature stuff and not this basic stuff. Okay. Which a basic stuff has been dominated by someone. You are a specialty brand. அப்படிங்கிற ஒப்பீனியன் தான் மக்கள் திருப்பி சொல்கிறாங்க இன்டெரக்டாக ப்ராடக்ட் பர்ச்சேஸில். அப்படியே நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. கரெக்ட். ஸோ the world will humble you by saying that you can't do everything. I don't think we'll still ever beat that one product of them, but we'll probably have a different playground where we'll be the bosses. ஓகே, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இப்போ கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ மாதிரி இருக்கு. என்ன பண்ணாலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா, அந்த பீப்புள் கையில தான் இருக்கு. அவங்க see, that is something that you will always continue to learn. தோணுது, there will never be a day where you will not be wrong. You will always be wrong. ஓகே, the quicker you learn and quicker you accept. இல்லை நான் அந்த ஒரு பொருளே தான் விற்று தீருவேன், நான் அதை தான் நான் ஆச்சியோட பெரிய பிராண்ட் ஆக்குவேன்னு அதில் போராடிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இட்ஸ் நாட் an even fight. But there are places where it's a different fight battle for you and you can win. Yeah, I think நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு ஆப்போனண்ட் இங்கே ஆச்சின்னு வச்சுக்கிட்டோனாலும் we could never fight them with their strengths இல்லையா. கரெக்டாக அவங்க வீக்னஸ் எதுங்கிறது நீங்கள் கரெக்டாக அந்த வத்த குழம்பு வச்சு டேக்கிள் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கரெக்ட். அது நான் அப்படி கூட நினைக்கல அது வீக்னஸ்ன்ட்டு. பட் ஆனால் அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்தாக மக்கள் பார்க்குறாங்கிறது எனக்கு தெரியுது. ரைட். பட் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க ப்ளே பண்ண தான் போகிறாங்க. ஸோ மேபி வில் டேக் டவுன் தம், மேபி நாட். பட் you shouldn't try and fight that uphill battleங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்குது. So the biggest thing where people proved us wrong is that you can't win every category. You are still known for something, you just build it on that, we'll buy you for that. And maybe over a period of time we may transition into that product of yours also, but continue to do what you do அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சராக கிடைக்குது. பட் எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. பட் அதை பாதி பேர் அக்னாலஜே பண்ணுறதில்ல. நான் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் பற்றிலாம் பேசல, சிஸ்டம்ஸ் பற்றி பேசுகிறேன். இப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன், சேல்ஸ் ஒரு பக்கம் நடக்குது, இன்வென்ட்ரி ஒரு பக்கம் நடக்குது, ஹெச்ஆர் ஒரு பக்கம் நடக்குது, அண்ட் இதெல்லாம் தாண்டி எக்ஸலில் ஒரு தனி வேலையை நடக்குது. நம்ம இன்னைக்கு இதை ரொம்பவே நார்மலைஸ் பண்ணிட்டோம். பட் ஆக்சுவலாக இது நம்ம பிஸ்னஸோட ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே ஸ்லோ டவுன் பண்ணும். ஏன்னா இப்படி எல்லாமே கண்ணா பின்னான்னு வேறு இடத்துல இருக்கும்போது நமக்கு கிளாரிட்டி இருக்காது. ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா டக்குன்னு எடுக்க முடியாது. அண்ட் அங்கே தான் ஊடுவை ஒரு ஆல் இன் ஒன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஏன்னா என்டையர் பிஸ்னஸை இந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்மளால பண்ண முடியும். சேல்ஸ், அக்கவுண்டிங், இன்வென்ட்ரி, ஹெச்ஆர், வெப்சைட், இ-காமர்ஸ் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம் கடியில் வரும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைமும் மேனுவலா அப்டேட் பண்றதோ இல்லை டூலை மாத்துறதோ இருக்க வேணாம். டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே டேட்டா பத்தி ஒரு கிளாரிட்டி இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து பெரிய கம்பெனி ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இன்னுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் எல்லாமே இருக்கிறதுனால இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் க்ரோ ஆக இதையே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் இன்னைக்கு இருக்கிற நிறைய டூல்ஸ் மாதிரி இது ஒரு ஃபேன்சி டூல்லாம் இல்லை. இதை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையவே டைம் சேவ் ஆகும், காஸ்ட் கம்மியாகும், அண்ட் எஸ்பெஷலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லாவே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு கிளாரிட்டி வச்சு நம்மளால ஃபாஸ்ட்டாக டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், நம்ம பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஊடுவை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே,
ஃபேர் எனஃப். ஆல் ரைட். இப்போ நான் இந்த ஓவரால் கான்வர்சேஷனுக்கான ஒரு கான்டெக்ட் நான் செட் பண்ணுறேன். நான் இந்த டைம் உங்களை கூப்பிடும் போது மெயினாக என்ன கற்றுக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறது, ஏன்னா நான் சில பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டை பேசும்போதுமே அவங்க உங்களை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பிராண்ட் பில்டிங். ஸோ நான் இதை பற்றி ரீசர்ச் பண்ணப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே 39,000 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8,000 டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மாமா. ஆனாலுமே இங்கே எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அதை ஒரு யூஎஸ்க்கு அனுப்பியோ இல்லை யூகேக்கு அனுப்பிச்சு ஒரு லேபிள் போட்டு திருப்பி நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம அது ப்ரீமியமில் வாங்க சந்தோஷப்படுறோம். ஸோ எனக்கு இதுவே புரியல, இது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம கோல்டு ஆயில்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது கூட சேர்ந்து நம்ம பண்ணுறதே நம்ம வாங்காமல் இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு வந்தால் தான் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை என்ன நினைக்கிறீங்க? ஸோ இன்னும் இதை ப்ரிசைஸாக நான் சொல்லணும்னா, மேனுஃபேக்சரிங் ஹப்பாக நம்ம இருக்கோம், அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை டு யூ திங்க் தேர் ஷுட் பி மோர் பிராண்ட் ஓனர்ஸ் இன்சைட் தமிழ்நாடு? See, there's no right answer for it, but நான் ஒரு கல்ச்சரல் இன்சைட் நான் அதுக்கு கொடுக்குறேன். எங்கிட்ட வந்து ஒரு அட்லீஸ்ட் 3-4 டிஃப்ரெண்ட் பீப்புள் would have said this statement. இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்பைக்காரன் டெல்லிக்காரன் மாதிரி பீத்திக்க தெரில. பிகாஸ் யூ கைஸ் ஆர் கல்ச்சுரலி ஹம்பிள். when you're culturally humble, what happens is you don't know how to peatify your own work. You might be doing something insane. லைக் நீங்கள் அந்த வெஸ்டர்ன் தமிழ்நாடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் காமிச்சுக்குவாங்க, பேசும்போது ஒன்றும் இல்லாத மாதிரி காமிச்சுக்குவாங்க. பட் பார்த்தீங்கன்னா they might be running a massive business. when you look at ask their numbers and அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது வாயை பிளந்து பார்ப்போம். நீங்கள் ஊரில் பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் நினச்சிட்டு இருக்கிறதோட 10 மடங்கு அதிகம் பண்ணிருப்பாங்க. பட் ஆனால் பேசுறது வந்து இப்படி ஹம்பிளாக பேசுவாங்க. விச் மீன்ஸ் தட் நமக்கு நம்ம செய்கிற வேலையை வந்து பீத்திக்கிறது வந்து தெரியாது. அண்ட் தட் இஸ் வி as people. அண்ட் இட்ஸ் அ வெரி கல்ச்சுரல் திங். அதை பிரேக் பண்ணிட்டு வந்து பீத்திக்க தெரியறதுங்கிறதே பெரிய டேலண்ட். இப்போது எனக்கே நீங்கள் என்ன தான் வந்து how much ever நைஸாக யூ சே தட் குக்டு நீங்கள்லாம் பிராண்டிங் இதாக இருக்கீங்கன்ட்டு, சில டைம் அதானா நம்ம அது பண்ணுறோன்னு நீங்கள் பேசுங்கும்போது டே அப்படி நம்ம போய் பீத்திட்டா நல்லா இருக்குமான்னு எனக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் வாய்ஸ் அதுதான் வரும். ஸோ இஃப் யூ லுக் அட் எனி ஆஃப் our own videos, you will see that we talk about stuff that we do. We don't try to peatify. Because by nature நீ என்னவோ அதுதானே, அது எனக்கு வரமாட்டேங்குது இன்றைக்கி வரைக்கும். விச் மீன்ஸ் தட் நாங்களாவது அட்லீஸ்ட் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அதை பிரேக் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாக்காக கதை சொல்லணும், த ஸ்டோரி ஆஃப் ஹவு வி டூ இட், ஒய் வி டூ இட்லாம் சொல்ல வந்துட்டோம். பட் இன்னும் எத்தனை பேர் வந்து இத்தனை வருஷம் 3-4 வருஷமாக நாங்கள் கண்டென்ட் போடுறதுனால கூட எனக்கே அந்த இன்னோவேஷன் இருக்குன்னா, இந்த எக்ஸ்போஷர் இல்லாதவங்க எவ்வளோ இருக்கும், ஐயோ நான் போய் வீடியோவில் வரணுமா, ஐயோ நான் வீடியோவில் வரணுமா. யூ வில் see a lot of people saying this statement because they are proud of their work, they are very happy about the work. It might be a really good quality product, but they are humble and shy as people to boast themselves or their brand. That is where the reality is. That's a cultural thing. That is a reality. So in the மக்களா நாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு then we can probably look at how probably we should go about this to probably solve it. And the second question about either we should be a manufacturing hub or we should be a branding இருக்குல்ல, it's a purely a choice. The reality இருக்குல்ல, இன்றைக்கி என்ன தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸில் கன்சியூமர் பிராண்ட்ஸில் வந்து வி டாக் அபவுட் வேல்யூவேஷன்ஸு, கன்சியூமர் பிராண்ட்ஸ் ஸ்கேலிங் அப் அண்ட் எக்ஸிட்டிங் எல்லாமே இருக்கலாம். பட் தி ஆக்சுவல் பீப்புள் ஹூ மேக் மனி, who don't create value. Creating value on paper is different from making money on your P&L and actual cash flow every year is very different. Manufacturers are the ones who are making money. Okay. And ஏதோ ஒரு நிக்கில் காமத் பாட்காஸ்ட்ல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, the டாப் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 70-80% கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருப்பாங்க. அண்ட் ஜென்ரேஷனலாக வெல்த் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸாக இருப்பாங்க. விச் மீன்ஸ் தட் இன் அ வே வி ஷுட் பி ஹாப்பி தட் வி ஆர் அ மேனுஃபேக்சரிங் ஹப். பிகாஸ் மேனுஃபேக்சரர்ஸ் always end up making money unless the world's political climate or economical climate is different. But more often than not, they end up making money தான். So now, do you want to be a brand owner கேட்டிங்கன்னா, அது எங்கே வருதுன்னா நிறைய வீட்டில் நான் பார்க்குறேன், இந்த 2nd and 3rd ஜெனில் தான் அந்த ஒரு பிராண்டுக்கான கிளாமர் ஆசை வருது. அப்படிங்கும்போது யூ திங்க் அபவுட் பில்டிங் அ பிராண்ட். அண்ட் பீப்புள் ஆல்சோ அஸ்யூம் தட் ஒரு பிராண்டு போட்டுட்டு இந்த ப்ராடக்ட்டை விற்றோம்னா வேல்யூ கிரியேட் ஆகிடும், வித்தரலாம், அக்வேர் ஆகும். அந்த மாதிரி ஒரு 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 செக்ஸினஸ் வந்து அந்த பிராண்டுக்கு இருக்குது. நாட் தெர் இஸ் நோ ஒன் ரைட் சாய்ஸ். யூ கேன் ஸ்டில் பி அ மேனுஃபேக்சரர் பிகாஸ் தெர் ஆர் பீப்புள் ஹூ நோ பெட்டர் டு brand your product, position a product and sell it. If you think என்கிட்ட ஒரு கன்சியூமர் இன்சைட் இருக்குது, அது யார்கிட்டையும் இல்லை, இந்த ஒரு கேப் மார்க்கெட்டில் இருக்குது, இதை நான் ஃபில்ஃபில் பண்ண முடியும் வித் த மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி தட் ஐ ஹேவ், தட் இஸ் when you have to think about branding. என்கிட்ட இருக்குது அதுக்காக நான் பிராண்டிங் போட்டு விற்கிறேன்ட்டு இல்லை. இப்போ டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் இருக்குனால டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் இருக்குன்னு நான் டிஷர்ட் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது. டிஷர்ட்டில் 1000 இருக்குது,
what is the space that I'm trying to fill which no one else is fulfilling in the market, or இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த ஒரு கோஹோர்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்லாம் இல்லை, இதை நான் பண்ணணும், இதுக்கு நான் எனக்கு ஒரு பேர் வைக்கணும். இந்த பிவா குஃப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு கல்ட் கிரியேட் ஆச்சு இல்லை, அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு பொசிஷனிங் இருக்குது, இதை நான் பண்ணுறதுக்காக என் மேனுஃபேக்சரிங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதை நான் பிராண்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இட் அல்டிமேட்லி ஸ்டார்ட்ஸ் வித் த கன்சியூமர் ப்ராப்ளம். Just because you have manufactured, you can't just put a label and sell it. Like soap manufacturing இருக்கலாம், டிட்டர்ஜென்ட் இருக்கலாம், இப்போ டிட்டர்ஜென்ட்லாம் இருக்கலாம் ஹைலி காம்படிட்டிவ். நீங்கள் எனி பேரில் டிட்டர்ஜென்ட் போட்டு விற்றா, இப்போ குக்கிங்கில் பேரில் டிட்டர்ஜென்ட் போட்டு விற்றா விற்றுருமா? ஆர் ரேதர் எஃப்ஆப்ரோ யாரோ அதையோ உட்காந்து ஒரு டிட்டர்ஜென்ட் பிராண்ட் கிரியேட் பண்ணிட முடியுமானா வெரி டஃப். பட் பீப்புள் ஆர் ஸ்டில் ட்ரைங் டு கிரியேட் ஹவு பயோ இன்க்ரீடியன்ஸு, இது வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஜீரோ கெமிக்கல்ஸ் இன் யோர் கிச்சன் அப்படின்னா சடன்லி someone was telling me this story actually. He was saying zero chemicals in your kitchen. Suddenly sounds, ஆமாம் அப்போனா இத்தனை நாள் நான் கெமிக்கல் யூஸ் பண்ணுறேன்னா. He has found a nice positioning line, which means that if you have something like that and then put it, you might probably sell. Okay. So that's the whole story. If you're a brand பண்ணணும்னா find a consumer insight, then start it. Not just because you have a manufacturing. Okay. So that's the two different answers. Like if you're a manufacturer, you can continue to be the same because that's your strength. Don't play an area where you don't have strength. If you're a storyteller and if you have a consumer insight, play in that insight. If you're a manufacturer, great. If not, also manufacturing can be sorted. Okay. That's a smaller problem to solve. Okay. I think அந்த பிராண்ட் பில்டிங்க்கு நீங்கள் கொடுத்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஐடியல் வேயாக தெரிஞ்சு. இன் அ பர்ஃபெக்ட் வேர்ல்டு அந்த ஆர்டரில் நடந்தால் சூப்பர். நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இப்போ லாஸ்ட் 5 to 10 yearsல தான் இந்த பிராண்ட் பில்டிங்கிற பேச்சே வருது. அதுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் பிஸ்னஸஸ் தான் நல்லா பண்ணிட்டு இருந்திருக்கோம். இதுக்கான காரணம் மேபி வந்து இப்போ நான் 25 வயசுல ஒரு மேனுஃபேக்சரராக மாறணும் அப்படின்னா எனக்கு நிறைய கேபிட்டல் தேவை. அதெல்லாம் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்கே கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ரிஸ்கே கொஞ்சம் கம்மியாக இருந்து, அதனால மேபி நிறைய செகண்ட் ஜென் தேர்ட் ஜென்ல இப்போ இருக்கிற பீப்புள் வந்து they are more inclined towards brand building னு எனக்கு தோணுது. And I think this is also a great field for them to explore. கரெக்டா? 100%. இப்போ ஐ ரெட் சூப்பர் யூன்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, சூப்பர் யூவோட நிக்குஞ்ச் வந்து ஒரு லிங்க்டின் போஸ்ட் எழுதினாப்புல, we are at a juncture where creating a consumer brand is as democratic as you can think of. Exactly. About $1.5 lakh or even $1 lakh you can create a consumer brand. ஏன்னா மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போஸ்ட் அப்படியே இருக்குது. மேபி இந்த வீடியோவில் யூ கேன் டேக் தட் லிங்க்டின் போஸ்ட் அண்ட் ஷோ த மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் ஓகே டு டேக் அ ஸ்மால் MOQ. பேக்கேஜிங் மெட்டீரியல் இருக்குல்ல, யூ டோன்ட் நீட் டு கஸ்டம் பேக்கேஜிங். ஆப்வியஸ்லி டிஜிட்டல் பேக்கேஜிங் போனோம்னா வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து சிலதெல்லாம் பிளெயின் பவுச்சில் மேலே ஸ்டிக்கரிங் ஒட்டியோட பண்ணலாம். இல்லை நீங்கள் டிஜிட்டல் பிரிண்டிங்கே போய் ஃபுல்லாக நல்லா பண்ணாலும் பண்ண முடியாது. நீங்கள் முன்னாடி மாதிரி வந்து சிலிண்டர் டெவலப் பண்ணி தான் பண்ணணும், அதுக்கான அப்ஃப்ரண்ட் காஸ்ட்ல இல்லை. ஸோ டிஜிட்டல் பேக்கேஜிங்கில் போகலாம். ஸோ யூ கேன் புட் அ ப்ராடக்ட் இன் தேர். ஷாப்பிஃபை வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் $2,000 $3,000 யூ கேன் ஓப்பன் அ ஷாப்பிஃபை வெப்சைட். பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன் 0. கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு $10,000-20,000 இன்கார்பரேட் பண்ணலாம். இன்றைக்கி ஈவன் அதுவுமே வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, $5,000 பண்ணி தரக்கு இருக்காங்க. ஸோ ஈவன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா நீ இப்போ கம்பெனி இன்கார்பரேட் பண்ணினா பேங்க் 4 பேங்க்லேருந்து உனக்கு கூப்பிடுவாங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களான்ட்டு. less than $1 lakh you can start a consumer brand. Then you can put a Shopify website இருக்கு, இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியுது, ஃபோனில் எடுக்க தெரியுதுனாவே you're suddenly starting to sell. Scaling up and all these things are different, but it's as democratic as it can become in terms of creating a brand. That's why you're seeing thousands of brands. And not all of these brands will stay back. Some of them, they have to find a way to sustain this journey. அதில் தாக்கு பிடிக்க முடியாதவங்க might not continue, but a lot of good brands will also get born. And that will continue to happen because நம்ம போன பாட்காஸ்ட்டில் இதை பற்றி பேசியிருந்தோம். the consumption economy இருக்குல்ல, எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா if India is growing at this pace na, the consumer market is also going to grow at that pace or probably faster. The growth is primarily going to come from a consumer like you and me consuming more products. நம்ம நிறைய வாங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு வருஷத்திலே I can clearly would say you and I would have started buying more products. You and I didn't have a Whoop, now we are having a Whoop. So suddenly you are seeing இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறதே நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கி அது அதிகமாகுது. So that will continue to happen, which means that the number of brands are not enough. இன்னும் லட்சக்கணக்கான பிராண்ட்ஸ் வரதான் போகுது. And it is more democratic now. So lot of people can build it. அந்த கன்சியூமர் இன்சைட் இருக்கு. And if you are selling-னா வச்சுக்கோங்க, then raising money also becomes easier. Because what do you think consumer VCs are trying to do? நீங்கள் ராஜா கூட பேசியிருப்பீங்க. They are also keeping a lookout for anything new that's popping up in the market which is catching your attention. ஓ ஐஸ்கிரீமா, ஐஸ்கிரீமில் கில்ட் ஃப்ரீ ஐஸ்கிரீமா, கோ ஜீரோ நல்லா பண்ணுது, ஆனால் இன்னும் 4 பிராண்ட் இருக்கு.
there might be another brand that might come up and say that நான் அதுலேயுமே இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறேன், which is I'm even more healthier இருக்கலாம். ஓகே, அந்த ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா லோ கேலரி ஐஸ்கிரீமில் ப்ரீமியம் லோ கேலரி ஐஸ்கிரீம் நேரம் இருக்காங்களா? இல்லை நான் அது பண்ணுறேன்னு ஒருத்தன் வரலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் மைக்ரோ கேட்டகரிஸ் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஓகே, த மோர் அண்ட் மோர் வி டாக். ப்ரோட்டீனில் ஒரு மசில் பிளேஸ்ன்னு ஒரு பிராண்டை நம்ம பார்த்துருப்போம் ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி இன்றைக்கி எத்தனை இருக்குது? And every month there are 2-3 protein brands coming in saying that I am a differentiated product. So it's going to continue to happen. Perfect. அப்போ அங்கேருந்தே நான் இந்த டிஸ்கஷனோட பர்பஸ் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போது ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறது டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் இதை பார்க்குற யாருனாலுமே பண்ணக்கூடிய நிலமை ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கான யூனிட் எக்கனாமிக்ஸுமே சொல்லிட்டீங்க. 1 லட்சம் இருந்தாலே வந்து அதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நான் அந்த லாஸ்ட் ஒரு வீடியோக்கு ரிசர்ச் பண்ணும்போது இங்கே இருக்கிற முரிங்காவை வந்து அங்கே யூஎஸ்ல ஒரு கம்பெனி எடுத்து அவன் பிராண்ட் பண்ணி திருப்பி நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்கிற நிறைய மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து நம்மளே யூட்டிலைஸ் பண்ணாமல் நம்ம இன்னும் ஆல்ரெடி இருக்கிற நிறைய விஷயங்களே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை வெறும் கன்வென்ஷனல் பிஸ்னஸாவே அது தப்புன்னு இல்லை, பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கோங்கிறது அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கான ஒரு பிளே புக்கே கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா நீங்கள் நிறையா இப்போ சொன்னதுக்குள்ளேயே வந்து பொசிஷனிங் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் பேச்சு வாக்கில் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வெரி சிம்பிள் திங். நான் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பிராண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ஃபண்டமெண்டலி? ஓகே, ஆஸ் லாங் as you're able to sell a product and make money of a product, you are running a business. And it's great. When you're trying to scale it, அது பெருசு பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன தேவை வரும்னா, அந்த பொருளை பற்றி கஸ்டமர் மைண்டில் என்ன ஒப்பீனியன் இருக்குது, அந்த பொருள் நினச்சா உங்களுக்கு என்ன வார்த்தை ஞாபகம் இருக்குது, அந்த பொருளை நினச்சா என்ன எமோஷன் வருது, இது எல்லாம் அந்த ஹிடன் விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் சேர்ந்த பிராண்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் திஸ், தென் சடன்லி யூ ஹாவ் அ பிராண்ட். The brand is not just a brand name or a logo. It is also about what a consumer feels about you, what a consumer thinks about you, what is the emotion that they get about you, and ஒரு இமேஜினரி பிக்சர் மாதிரி நினச்சா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது. இது எல்லாமே தான் பிராண்டு. ஓகே, ஒரு 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 உருவம் இல்லாத ஒரு பர்சனாலிட்டி, பட் ஆனால் அதுக்கு இமேஜினரியே யூ வில் பில்ட் அ உருவம். ஸோ as long as you're selling, you have a business. As long as a customer is able to recall this and talk about this or recall this and come back and buy it again, that's when you have a brand. பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மைக்ரோ மார்க்கெட்ஸில் ஒவ்வொரு சின்ன ஊர்லேயுமே யூ கேன் ஹேவ் இட் அஸ் அ பிஸ்னஸ் அண்ட் வில் கண்டினியூ டு செல். அந்த பொருள் கஸ்டமருக்கு தேவை இருக்கும்போது வந்து அந்த கஸ்டமர் வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதை நீங்கள் வந்து இன்னும் பெருசாக்கணும். நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் நான் மாவு அரைச்சி விற்கிறேன் அப்படின்னா அது பிஸ்னஸ். என் வீட்டில் கிரைண்டர் இருக்குது, நான் அரைக்கிற மாவை கொண்டு போய் கடையில் பேக்கெட் போட்டு வச்சுருக்கேன், கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறான். நவ் அது மாவுக்கும் இன்னொரு மாவுக்கும் வித்தியாசம் இல்லை. அதே மாவை நான் வந்து பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா ஸ்டில் வளர்க்கலாம். பக்கத்து பின்கோடுக்கே போகிறேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்? மாவு கம்பெனியா ஆர் எஃப்ஆஃப்ரா மாவு கம்பெனியா நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அங்கே தான் உங்களுக்கு பிராண்டுன்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? பேர் மட்டும் வச்சுட்டா அந்த தெருவில் இன்னொரு மாவு கடைக்காரன் வச்சுருப்பான்ல. இப்போ உங்கள் கிரைண்டர் மாதிரியே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆன்டி கிரைண்டர் வச்சுப்பாங்க, அவங்களும் அரைச்சா அவங்களுக்கு பக்கத்து கடைக்கு சப்ளை பண்ணலாம். அப்போது அவங்க மாவோட மாவு எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு கதை சொல்கிறதுக்கு என்ன வரும்? யூ வில் புட் அ பிராண்ட் நேம். தென் யூ வில் ஸ்டார்ட் புட்டிங் ஹவ் am I பெட்டர் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு போடுவீங்க. அப்போ என்ன தெரியலாம்? அந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டா வைஸ் வந்து ஒரு பி கிளாஸ் ஏரியாஸ்ன்னு வச்சுக்கோங்க. பீப்புளோட பேயிங் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 50 ரூபா 60 ரூபா 50 ரூபா பெர் கிலோ தான் மாவு வாங்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு சி செக்மெண்ட் இருக்க ஏரியாவில் 35-40 ரூபா தான் பெர் கிலோ மாவு இருக்கலாம். இன்னொரு ஏ கிளாஸ் ஏரியாவில் 70-80 ரூபா கூட மாவு கொடுத்து வாங்குவாங்களா இருக்கலாம். அந்த மாதிரி ஏரியாவாக இருக்கலாம். நீங்கள் அந்த 35 ரூபா மாவு கொண்டு போய் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்சி நகரில் இருக்க ஒரு கடையில் விற்பீங்களா? தேவையில்லை. நீங்கள் அங்கே என்ன பண்ணலாம்? இது வந்து ஆர்கானிக் ரைஸு, இது வந்து இந்த மாதிரி ரைஸ்லேருந்து இந்த மாதிரி உளுந்துலேருந்து பண்ணுறேன், அப்புறம் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஹைஜீன் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தென் யூ கேன் செல்ல 100 ரூபா பெர் கிலோ மாவு. அங்கே வர கஸ்டமருக்கு வந்து தட் மைட் ஒர்க். ஸோ நவ் வாட் யூ டூ இஸ் யூ டோன்ட் ஹவ் ஜஸ்ட் அ பிராண்ட் நேம், யூ ஆர் பொசிஷனிங் அ ப்ராடக்ட் லைக் திஸ் இஸ் மை ப்ராடக்ட், this is my customer, this is the value that I'm adding to the customer. Now if you want to scale that maave in different regions, you're finding that it's a business or a product doesn't just sell. Your brand needs to happen by then. Okay, brand னு ஒரு விஷயம் நடந்திருக்கணும்.
அந்த ஒரு பர்சனாலிட்டி அந்த மாவுங்கிற ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கணும். அது பில்ட் பண்ணும்போது தென் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்கேலிங் தட் ப்ராடக்ட் டு இந்த ஏரியா அந்த ஏரியான்னு சொல்லிட்டு போகலாம். இது நான் ஏரியா வைஸாக சொல்கிறேன். அடுத்தது ஊர் வைஸாகவும் போகலாம். அடுத்து தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகிற அதே பொசிஷனிங் வந்து கேரளாவில் ஒர்க் ஆகாது, கர்நாடகாவில் ஒர்க் ஆகாது, ஆந்திராவில் வேறு வரும். தென் யூ ட்ரை டு பில்ட் அ பிராண்ட் பை சேயிங் தட் இதெல்லாம் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணுவேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கதையெல்லாம் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிராண்ட் அண்ட் அ பிஸ்னஸ். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னதை நான் சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக ப்ராடக்ட் வந்து லெட்ஸே சோப்பு இருக்குன்னா இங்கே 10 சோப்பு இருக்கலாம். பட் ஆனால் நம்மளோட சோப்பை பீப்புள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெர்செப்ஷன், அதை சுற்றி ஒரு கதையோ ஒரு பார்வை வந்து தேவைப்படுது. அது தேவைப்படுறதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு பிராண்ட் இல்லையா? இப்போ இந்த பெர்செப்ஷன் இதெல்லாம் ஓகே, ஆனால் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எங்கேருந்து இது ஆரம்பிக்குது? சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்சர் டு திஸ் இஸ் அ கஸ்டமர் இன்சைட். ஓகே, கஸ்டமர் இன்சைட்டுங்கும் போது என்ன தேவைப்படுது மார்க்கெட்டில், அது வந்து ஒரு கஸ்டமருக்காக இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் கஸ்டமருக்காக இருக்கலாம். அந்த தேவையில தான் ஒரு பொருள் உருவாகணும். உங்கள்கிட்ட பொருள் இருக்குன்னு போயிட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி வைக்க முடியாது. எங்கிட்ட ஒரு சோப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கலாம். அதே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காலத்தில் ஹம்மாம், சிந்தால் மாதிரி க்ரீன் கலர் இருக்க சோப்ஸை தான் நான் போட்டுட்டு இருந்திருப்பேன். எனக்கு என் கதையை சின்ன வயசில் அந்த பச்சை கலர் இருக்க எந்த சோப்பாக இருந்தாலும் நல்ல சோப்பு அப்படின்னு. ஒரு காலத்தில் திடீர்னு என்ன வந்துச்சுன்னா, அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு ஹார்ஷு, நீங்கள் சட்டிலாக மென்மையான சோப் போடணும். பேரே பாருங்கள், டவ் வெள்ளை கலரில் வந்துச்சு. அடுத்து என்ன, பிங்க் கலரில் வந்துச்சு. என்னாச்சு, கடையில் போய் கேட்டாவே டவ் சோப் வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னா, தியரட்டிக்கலாலாம் எனக்கு தெரியாது, அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் உள்ளே போல எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் அதான ஒப்பீனியன், அதான ஒரு ஒப்பீனியன் பில்ட் ஆச்சு. சடன்லி டவ் சோப் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சுமா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஓகே டவ் சோப் மாறினாங்க. எதுக்கு மாறினாங்க? இது மட்டும்தான், கொஞ்சம் ஸ்கின்னுக்கெலாம் வந்து லைட்டராக இருக்கும், ஹெவியாக இருக்காது, கெமிக்கல் இருக்காது, அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை இவங்க நம்பினாங்களா, மாறினாங்களா? ஸோ என்னாச்சு, அந்த இடத்துல என்ன தேவை இருந்துச்சு, வயசாக ஜென்ட்லர் சோப் ஃபார் யூன்னு ஒரு ஸ்டோரி வந்து என் பேரண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தே ஸ்விட்ச் டு டவ். ஸோ வாட் வாஸ் தட் கன்சியூமர் இன்சைட்? ஓகே, ஆல் தி சோப்ஸ் ஆர் ஹார்ஷ், ஐ வில் பில்ட் அ ஜென்ட்லர் சோப். That was a consumer insight. Okay. That is not available in the market. Now the product is determined. Now how do I build the brand? அங்கே தான் பேர், மென்மையான பேர் என்ன, ஒரு பேர் டவ்னு வைக்கலாம். புறா ஜென்டிலான அனிமல், ஜென்டிலான பறவை தானே. அடுத்தது கலர், வெள்ளை கலர் வைக்கலாம், அப்போ தானே ஜென்டில், அப்படி தானே பேர் வந்துச்சு. ஸோ தட்ஸ் வென் கன்சியூமர் இன்சைட்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து யுவர் பொசிஷனிங் அண்ட் பிராண்ட், ஆல் தோஸ் வில் ஃபார்ம். ஸோ த சிங்கிள் line answer for this question that you had is a customer insight. Okay. Find out something that you know, which is there in the market. The scale of the business எப்போ பெருசாகும்னா, அந்த consumer insight is applicable for a lot of customers. Or else you still be in niche brand. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்கிறேனே, குக்டே வச்சுக்கலாம். இந்த இடத்துல குக்டு சவுத் இண்டியன் குக்கிங், அதுவும் தமிழ்நாடு குக்கிங்கான மசாலா கம்பெனி. That is why our growth is also dependent on how big we are building this region. Now நான் இன்னொரு ரீஜனில் போய் இதே மசாலா விற்ற முடியுமா? விற்க முடியாது. அவங்க இதெல்லாம் முதல்ல சாப்பிடவே மாட்டாங்க. வத்த குழம்புனா என்னென்னு கேட்பாங்க. வேறு ஊரில் போய் விற்றா அவங்களுக்கு நான் வத்த குழம்பு மசாலா விற்க முடியுமா? ஆர் தமிழ்நாடோட நம்ம திண்டுக்கல் பிரியாணி விற்க முடியுமா? மேபி மாதம் ஒரு வாட்டி சாப்பிடுவாங்களா இருக்கலாம். ஸோ யூ ஆர் கேப்டு. பட் டேக் கம்பேரிசனுக்கு ஒரு ப்ரோட்டீன் பிராண்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதான் நிறைய பேசுகிறோம், ப்ரோட்டீன். நான் ப்ரோட்டீனை இந்தியா ஃபுல்லாக விற்க முடியுமா? இந்தியா ஃபுல்லாக ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குது. இந்தியா ஃபுல்லாக மக்களுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. இஃப் யூர் சம்மன் வான ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் கூட பார்த்தீங்கன்னா 25 grams per scoop ப்ரோட்டீன் சாப்பிட்லான்ட்டு. நவ் தட் ஸ்டோரி செல்ஸ் பேன் இண்டியா, ரதர் பேன் இண்டியா மெட்ரோஸ். தட்ஸ் வேர் த அவேர்னஸ் இஸ். சடன்லி யுவர் அட்ரஸபிள் மார்க்கெட் இஸ் லார்ஜர் பிகாஸ் யுவர் ஸ்டோரி ஆர் யுவர் ப்ராடக்ட் ஹாஸ் அ நெசசிட்டி இன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் லைஃப். நம்மளோடது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைஃப்பில் மசாலா தேவை. பட் ஆனால் டேஸ்ட் சேஞ்ச், ரீஜன் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ ஆர் growth is capped on how big our target market is. Their growth is capped on how big their target market is. Theirs also capped. Tier 2, Tier 3 சிட்டிஸில் ப்ரோட்டீன் அவேர்னஸ் வர வரைக்கும் நீங்களும் Tier 1 சிட்டிஸில் தான் விற்பீங்க. அங்கேயே இன்னும் 1000 பிராண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவீங்க. ஸோ ஐம் நாட் சேயிங் திஸ் இஸ் இது எங்களுக்கு we are sad that the market is not big or they are great because the market is big. At any point in time this continues to evolve.
We'll continue to evolve, the market will continue to evolve, அவங்களுக்கு the market will continue to evolve. Tier 2 Tier 3 ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அவேர்னஸ் பில்ட் ஆகும், அங்கேயும் டிஸ்ட்ரிபியூஷன் பில்ட் ஆகும். இது எல்லாமே வளர்ந்துட்டு தான் இருக்க போகுது. It is going to continue to change. It's not a static thing, it's a moving thing. But again, if you look at it, all of this is based on how big your target addressable market is. Okay. So now we are coming into the next thing, which is target addressable market. Your consumer insight has to be in a way that it has at least a slightly larger time. ரொம்ப சின்ன டைம் இருந்துச்சுன்னா தானே யூஆர் ரெஸ்ட்ரிக்டட். இப்போ ஒரு இட்லி தோசை பேட்டர் எடுத்துக்கலாமே. அட் சம் பாயிண்ட் பீப்புள் தாட் தட் த டேம் இஸ் ஒன்லி தமிழ்நாடு. பட் தமிழ்நாடு இஸ் த ஸ்மாலஸ்ட் மார்க்கெட் ஃபார் ஐடி. புரியுது. தி அதர் ரீஜன்ஸ் வேர் இட்லி தோசை பேட்டர் அவைலபிலிட்டி ஆர் ரியலி பிக் மார்க்கெட்ஸ் ஃபார் தெம். ஸோ டேம் வந்து அவங்களும் பெருசு பண்ணுவாங்க, மார்க்கெட்டும் பெருசு பண்ணிகிட்டே தான் இருக்கும். சேம் நம்ம ஊரில் வாங்குறது மசாலா இன்னொரு இடத்துல வாங்க. வத்த குழம்போட டேம் என்ன? தமிழ்நாடும் தமிழ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் அரௌண்ட் த குளோப், அவ்வளோதான் டேம். வேர்ல்டில் இருக்க சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் என் டேம்னு சொல்ல முடியாது நம்ம. அந்த மாதிரி யூ நீட் டு ஐடென்டிஃபை தட் ஈச் ப்ராடக்ட்ஸ் டேம் இஸ் ஆல்சோ ஸ்லைட்லி லார்ஜர் ஸோ தட் யூ ஹாவ் அ சைசபிள் பிஸ்னஸ். ஓகே, இது வந்து ரொம்ப இட் சவுண்ட்ஸ் வெரி கிரேசி. ஏன்னா ஒரு ப்ராடக்டை தாண்டி அதை சுற்றி பண்ணுற சில விஷயங்கள் வந்து ப்ராடக்டை விட வேலை நமக்கு நிறையா செய்யுது இல்லையா? கரெக்ட். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ டேமுமே வந்து ஐ திங்க் நம்ம அந்த ஸ்டோரியை கரெக்டாக க்யூரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேமே இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரூ. சி ஐ டோன்ட் நோ இஃப் வி கவர் திஸ் இன் அவர் லாஸ்ட் பாட்காஸ்ட். ஈவன் பண்ணியிருந்தாலும் ஐ ஸ்டில் வாண்ட் டு ரிப்பீட் இட். அ ப்ராடக்ட் இருக்குங்கிறத போயிட்டு நம்ம 4 பேருக்கு விற்கக்கூடாது. The journey always starts with a customer insight, அதோட டேம் அண்ட் அதுக்கான ப்ராடக்ட். Where we go wrong is we build a product first, then we go in search of a customer. Okay. என்னோட சைனீஸ் ஸ்டார்டர் கிட்ஸ் ஓட ஃபெயிலியர் ஸ்டோரி நான் சொன்னேன்னு தெரியல, நான் திருப்பியும் சொல்கிறேன். சைனீஸ் ஸ்டார்டர் கிட்ஸுங்கும் போது இந்த மஞ்சூரியன், ஹாட் கார்லிக், பிளாக் பெப்பர்னு சொல்லிட்டு சைனீஸ் ஸ்டைல் ஸ்டார்டர்ஸ் வீட்டில் செய்யறதுக்கு வி லான்ச் அ கிட்டு குக்டில். இட் வாஸ் அ கிரேட் ப்ராடக்ட், எக்ஸைட்டிங் ப்ராடக்ட். ஏன் எத்தனை பேர் வீட்டிலேயே சைனீஸ் பண்ண முடியும், கடையில் போய் தான் சாப்பிட முடியும். ஸோ மஞ்சூரியன் செய்யணும்னா என்ன, எங்களோட பேட்டர் ஃப்ரை இருக்கும், அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துட்டு காலிஃப்ளவரை பொரிச்சிட்டு மஞ்சூரியன் சாஸ் கொடுத்துருப்போம், அதை எடுத்து பேனில் போட்டுட்டு சூடு பண்ணிட்டு அதுக்கு இதை போட்டு மிக்ஸ் பண்ணால் மஞ்சூரியன் ரெடி. கேட்குற நல்லா இருக்குல்ல? பட் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வீட்டில் கஸ்டமர் இது செய்வாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ப்ராடக்ட் திருப்பி கஸ்டமர் வாங்குவாங்க. இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் வேர் வி சொதப்பிஃபை. வேர் த ப்ராடக்ட் வாஸ் கிரேட், பட் அவங்க இன்னைக்கு செஞ்சதுக்கப்புறம் அடுத்த 40-50 நாளைக்கு அதை பற்றி நினைக்கவே இல்லை. திடீர்னு 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னொன்று வாங்கலான்னு வாங்குறாங்க. இவ்வளோ இன்ஃப்ரீக்வெண்ட் கன்சம்ஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் வர்தி ஆஃப் அ கன்சியூமர் ப்ராடக்ட். இந்த இடத்துல எங்களோட ஃபெயிலியர் எங்கன்னா வி ஸ்டார்டட் வித் த ப்ராடக்ட். Okay. We didn't start with the customer insight. A customer insight would have told you Chinese is probably made once a month at home at the max, and it's a very, very experimental thing. It's not a recurring thing. But a sambar is rather made very frequently at home. It's not an experimental thing, it's a necessity. So நாங்கள் கொடுத்தது வந்து அத்தியாவசியம் இல்லை. சாம்பார் இஸ் அத்தியாவசியம். சைனீஸ் கிட் இஸ் அ லக்ஸுரி. வேணும்னா வாங்குவோம், வேணும்னா வாங்க மாட்டோம். தட் இஸ் வேர் when our journey also started with the product, that product actually didn't work out. But when our journey starts with a customer insight, then a product, that product most likely wins. Okay. So you can't do product first, then TAM, then I'll find a way to sell. Okay. That is also a way. But Anna, I would much rather always say start the other way. Start with the problem, start with the customer insight, start with the TAM, then find out the product that you can sell to that. That should be better இல்ல? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதே ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ள இருக்குது. ஹெச்ஆர், அக்கௌண்டிங், சேல்ஸ்னு மொத்தமாக மேனேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க். இதுக்கு நடுவில் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன், டூப்ளிகேட்டட் ஒர்க்னு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிறத தாண்டி அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால நம்ம பிஸ்னஸ்மே நிறைய அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம என்டையர் பிஸ்னஸை ஒரே இடத்துல ரன் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் ஊடும். சேல்ஸ், அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, ஹெச்ஆர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஈவன் உங்கள் வெப்சைட்டை கூட ஒரே இடத்துல ஒரே பிளாட்ஃபார்மில் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இப்படி நடக்கும்போது மேனுவல் ஒர்க் கம்மியாகிறத தாண்டி எரர்ஸ் கம்மியாகும், டைம் சேவ் ஆகும் அண்ட் ஆக்சுவலாக ரியல் டைம் டேட்டாவோட கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கும். இவங்களோட இன்டர்ஃபேஸுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க கூட இதை கிளியராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆக ஆக இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். எஸ்பெஷலி அந்த ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்லாம் இதில் ஆட்டோமேட் பண்ணுறதுனால we can actually focus on growing our business. அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாகவே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் வித் சப்போர்ட். ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊடுவை செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நவ் பேக் டு த வீடியோ. இப்போ நீங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் ஃபார்முலா வந்து ஒன்று கம்மி வால்யூம்க்கு நிறைய பேர்கிட்ட நிறையா ப்ரைஸில் நீ வித்துரு, இல்லை அப்படின்னா நிறையா வால்யூமில் கம்மி பீப்புளுக்கு
மாற்றி சொல்கிறனோ? பஞ்சதந்திர மாதிரி சின்ன கல் பெரிய லாபம், பெரிய கல் சின்ன லாபங்கிற மாதிரி. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கன்சியூமர் பிராண்ட்ஸ் வந்து ரெக்கரிங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா வைக்கும்போது எனக்கு நீங்க அந்த சைனீஸ் ஸ்டார்டர் கிட் வந்து கொஞ்சம் ப்ரீமியமா நீங்க செல் பண்ணி அப்பப்போ வித்தாலும் பரவாயில்லன்னு இருந்திருக்கலாம்ல. எங்க விற்கிறீங்கன்னு அடுத்த கொஸ்டின் வருதுல்ல. எங்க வைப்பீங்க? நம்ம ஆடியன்ஸ்க்கு தான். இப்போ இல்லை எங்க வைப்போம்னா விற்கிற சேனல் சொல்றேன், விற்கிற இடம். ஓகே, ஒரு 3 இடம் இருக்கா? கடை, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அவர் வெப்சைட் இருக்கு, இன்னொன்று குவிக் காமர்ஸ் இருக்கு. ஓகே, இது 3 தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. குவிக் காமர்ஸ் இஸ் என்டையர்லி பேஸ்ட் ஆன் ஹவு ஃப்ரீக்வென்ட்லி ப்ராடக்ட் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த ஷெல்ஃப். இப்போ ஒரு இந்த ரூம் சைஸுக்கு தான் வந்து இடம் வச்சிருப்பான் டார்க் ஸ்டோர். இதில் ஒரு 2000-3000 அசார்ட்மெண்ட் வச்சிருப்பான். நீங்கள் என்ன கேட்குறீங்க, என் அசார்ட்மெண்ட் 3 வையுங்கிறீங்க. அது வந்து ஆனால் ஒரு வாரத்துக்கு 1 2 வாரத்துக்கு 1 தான் போகுங்கிறீங்க. அதையும் அவன் வச்சிருக்கணும். அவன் அது ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து டெய்லி ரன் ரேட் ஆஃப் அ ப்ராடக்ட் பார்ப்பாங்க. அதில் ஃபெயில் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட் தூக்கிட்டு அந்த இடத்த வேற ஒருத்தர் கொடுப்பான். ஹி ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் தட் ஃபார் ஹிஸ் புரியுது P&L. அவன் அதை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே ஃபெயில் ஆகிட்டோமா. செகண்ட் வந்து ரீட்டைல் ஷெல்ஃபு. ரீட்டைல் ஷெல்ஃபும் உங்களுக்கு ஒரு 6 அடி கொடுக்குறான் குக்கில். 6 அடி கொடுத்து அந்த 6 அடியில் நான் 20 சாம்பார் வைப்பேனா இல்லை 10 சைனீஸ் கிட்ட வைப்பேனா, 20 சாம்பார் வச்சா வித்துரும். எங்கால் போய் அடுத்த வாரம் திருப்பி போய் அந்த 20 ரீப்ளேஸ் பண்ணலாம். எனக்கு ரொட்டேஷன் ஆகுது. ரொட்டேஷன் தான் அதில் மேட்டர். கடையில் ரொட்டேஷன் ஆனால் தான் கடைக்காரன் டிஸ்ட்ரிபியூட்டர் பேமெண்ட் கொடுப்பான். டிஸ்ட்ரிபியூட்டர் ரொட்டேட் ஆனால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களுக்கு காசு கொடுத்து பொருளை வாங்குவான். அப்படிங்கும்போது வந்து அங்கேயும் அது ஸ்லோ ஆகுது. ஸோ ரீட்டைலையும் ஃபெயில் ஆகுதா. 3வது வெப்சைட். திஸ் இஸ் வேர் வி ப்ராப்ளி ஹேவ் அ ஸ்ட்ராங்கர் ஆர்குமெண்ட். அது வாட்டுக்கு வேர் ஹவுஸில் கிடக்குது இல்லை, ஆர்டர் பண்ணுற அன்னைக்கு கொடுத்துட்டு போனால. தட் இஸ் வென் 2 ப்ராப்ளம்ஸ் கம் இன்டு ப்ளே. ஒன்று, ப்ராடக்ட் இஸ் 12 months shelf life. ஸோ வென் யூ மேனுஃபேக்சர் யூ ஹேவ் டு செல் இட் வித் இன் த 9th month. லாஸ்ட் 3 months யூ கான் செல் இட். ஸோ 9 monthsக்குள்ளே விற்கணும். 9 monthsக்குள்ளே இவ்வளோ இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க. 2வது ப்ராப்ளம் என்ன வருது, வேர் ஹவுஸும் காஸ்ட் தானே. பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர் கியூபிக் ஃபீட்டுக்கு யூஆர் பேயிங் சம்திங்கில். அந்த இடத்துல எதுக்கு வந்துட்டு இருக்கு. வேர் ஹவுஸ் இஸ் ஆல்சோ எஃபிஷியன்ட் வென் த ப்ராடக்ட் கம்ஸ் இன் அண்ட் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த வேர் ஹவுஸ் as quickly as possible, not sitting in the warehouse. So that also it fails. Every consumer product is entirely based on the repeatability. How quickly the product repeats. How quickly the product moves out of the shelf, moves out of the distributor, moves out of the quick commerce dark store, moves out of your own warehouse. Okay. That's where it doesn't matter. ஓகே, மேக் சென்ஸ். நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறது. அப்போது இஸ் தேர் அ செக்லிஸ்ட்? நீங்கள் வந்து ஒன்று கஸ்டமர் இன்சைட்டை சொல்லிட்டீங்க, எவ்வளோ ரெக்கரிங்காக இருக்குங்கிறது இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா வேறு என்னெல்லாம் நான் பார்க்கணும் கன்சியூமர் பிராண்ட் நான் பண்ணணும்னு நினச்சேன்னா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ். இந்த மாதிரி கேஸ்லாம் நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா ஏஐ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10 minutes டிக்டேட் பண்ணுவேன். அப்போ தான் என் தாட்ஸை அதே கிளியராக கொடுக்கும். இது பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ சீக்வன்ஸ். லைக் யூஆர் லிட்டரலி ஆஸ்கிங் ஒரு பிளே புக் கொடுன்னா இஃப் யூர் ரைடிங் அ புக்னா என்ன எழுதுவேன்ட்டு. அண்ட் ஐ வாண்ட் டு புட் அ டிஸ்க்ளைமர் ஸ்டில். நாங்கள் பட்ட அடிகள், நாங்கள் அனுபவிச்ச ஜேர்னிலேருந்து தான் இந்த கதை சொல்கிறேன். இட்ஸ் நாட் அ ஜென்ரல் பிளே புக். பட் இஃப் ஐ ஹவ் டு கோ பை சீக்வன்ஸ் ஐ வுட் சே கஸ்டமர் இன்சைட். தென் கஸ்டமர் இன்சைட்லேருந்து இட்ஸ் யூனிக் இன்சைட்டுங்கும் போது ஹவு பிக் the customer basis for that. Then you probably find out what is the product, and then when the product is there only you figure out what's your brand story, what's your product story, what is the differentiation, unique selling points சொல்லுவாங்கல அது. Then positioning போது price also comes into play. என்ன price க்கு போறீங்க, எந்த கஸ்டமருக்கு போறீங்கன்ட்டு. And you have to precisely define your audience also. Okay. You can't sell it to anyone. இப்போ இந்த ரூமில் இருக்குன்னா இந்த ரூமில் வந்து நான் ப்ரோட்டீன் பவுடரே இருக்குனாலும் I might have to know the lifestyle of each one to actually look at a protein powder. Probably some people are good non-veg eaters who probably have enough protein in their day. அவங்ககிட்ட போய் 25 grams சாப்பிடு நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அண்ட் ரெண்டாவது if someone comes from a different ethnic background, they are from North India living in Chennaiனா அவங்ககிட்ட போய் இல்லை நீங்கள் வத்த குழம்பு வச்சே சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அவங்களோட குக்கிங் பிஹேவியர் இருக்குது. அதில் மேபி நம்ம ஊரில் ரொம்ப நாளாக இருந்தனால சாம்பார் வைப்பாங்களா இருக்கும், சாம்பார் மட்டும் அவங்களுக்கு விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும். ஸோ தட்ஸ் த சீக்வன்ஸ். தென் திஸ் இஸ் யர் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூர் ப்ராடக்ட் இஸ் அவுட் தேர், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் இஸ் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இஸ் சம்மன் பையிங் திஸ் அண்ட் கன்சியூமிங் திஸ். அந்த இன்சைட் வந்து எப்படி ஸ்டார்ட் கேதரிங். அது வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரிப்பீட் ரேட்ஸ்னு கிடைக்கும். அது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ரிப்பீட் ஃப்ரீக்வன்சி மாறும். இப்போ ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்குறீங்கன்னா 30 days பேக், விச் மீன்ஸ் தட் ஏன் அடுத்த வாரமே வாங்கலன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அதாவது கூட ரிப்பீட் சைக்கிள் ஒன்று இருக்கும். ஸோ யூ டிட்டர்மைன் தட் ரிப்பீட் சைக்கிள் அண்ட் யூ ஆல்சோ ட்ராக் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இட் இஸ் ரிப்பீட்டட். அந்த ரிப்பீட் சைக்கிள்குள்ளே டீசென்ட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ரிப்பீட்ஸ் வருதுன்னா வச்சுக்கோங்க, கிரேட். எனிதிங் மோர் தென் 30-40% ரிப்பீட் ரேட் இஸ் எக்ஸப்ஷனல். Okay. Obviously customers churn, so that is something you have to track.
தீஸ் ஆர் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ரிப்பீட் சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, பீப்புள் யூஸ்வலி டெல், நீ வெப்சைட்டில் போடுற இல்லை, ஆன்லைனில் ஆட் ஸ்பெண்ட் பண்ணுற இல்லை, உன்னோட கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட், உன்னோட ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட்லாம் முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் அதை விட இதை ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, இது எல்லாமே பை ப்ராடக்ட் ஆஃப் திஸ். உனக்கு ரிப்பீட் இவ்வளோ சைக்கிள் இருக்குன்னா, அந்த கஸ்டமர்ஸ் கமிங் பேக் அண்ட் பையிங்னா, உங்களோட அந்த கேக்கும் ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்டும் போக எஃபிஷியன்ட் ஆகிட்டே போகும். ஓகே, இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ரிப்பீட் சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணாமல் அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். ஓகே, அதெல்லாம் லேட்டர். அதனால தான் in a sequence I'll put repeatability of the product more, then I'll talk about your fundamentals, your unit economics. என்ன, you should be selling it at a decent gross margin. நம்ம 100 ரூபா பொருளை ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா, you would probably make 50-60% whatever category gross margin இருக்கும். You probably younger brand, you can slightly higher purchasing the pricing power, you have a certain gross margin. அந்த gross margin குள்ள தான் உங்க எல்லா காஸ்ட்டும் அடக்கும். அந்த காஸ்ட்டில் உங்களோட பொருள் செலவு, லாஜிஸ்டிக் காஸ்ட்டு எல்லாமே. ஃபண்டமெண்டலாக எவ்ரி யூனிட் தட் யூ செல் இருக்குல்ல, யூ ஹேவ் டு பில்ட் யுவர் P&L in a way you make money per every unit that you sell. If you're fundamentally failing there by having a P&L where you're losing money per every unit, na, the more you scale, the more you lose. To give you an example, 100 rupee product, your product cost வந்து ஒரு 35. தென் யுவர் லாஜிஸ்டிக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து another 20% வருது நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால. ஸோ விச் இஸ் another 55% வந்துருச்சு. தென் யுவர் மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து ஒரு 30% வருது, 85 வருது. தென் இந்த பேமெண்ட் கேட்வே அதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3% வருது. ஸோ 87% வருதுன்னு வைங்க. 13% உங்களுக்கு நிற்கிதுன்னா தட்ஸ் அ டீசன்ட் ஸ்டார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதே இதில் வந்து மார்க்கெட்டிங் 30 இல்லை, மார்க்கெட்டிங் 50 இருக்குது. ஸோ 105% வந்துச்சு ஆல்ரெடி. ப்ளஸ் பேமெண்ட் கேட்லாம் சேர்த்தும் போது 107%. ஸோ 100 ரூபா பொருள் விற்கிறதுக்கு 107 ரூபா செலவு பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும்போது யூர் லூசிங் 7 ரூபா per ப்ராடக்ட். நான் மல்டிப்ளை இட் பை a lakh units. ஓகே, யூர் லூசிங் 7 லட்ச ரூபா per month. ஆனால் இதுதானே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பண்ணுறாங்க, வேல்யூவேஷன் ஏற்றுறதுக்காக. டிஃப்ரெண்ட் கன்சியூமர் பிராண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், சர்வீஸ் பிராண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, சர்வீசஸ் டூ இட். ஜொமேட்டோ மாதிரி சர்வீசஸ் வந்து they can afford to do it. But as a consumer brand, it's not advisable to do that. ஏன்னா how much ever இன்னைக்கு வந்து we think that VCs fund growth, they also look at your contribution margin too, which is after this. அங்கே வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருக்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா மேபி சில பேர் சூஸ் பண்ணுவாங்களா இருக்கும், பிகாஸ் கேட்டகரிஸ் இன்ட்ரெஸ்டிங். ப்ரோட்டீனாக வச்சுங்க, ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃபோமோ சொசைட்டிங்க, விசிஸுமே சொல்கிறேன். ஒரு ப்ரோட்டீன் கேட்டகரி, ஸ்நாக் கேட்டகரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நான் பெட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் வளருது, நம்மளும் அதில் போகலான்ட்டு. சம் ஆர் வெரி ஸ்மார்ட் டு ரியலைஸ் தட் it will sustain for a while, not. See, different VCs have different இது. But as a brand owner வந்து பார்த்தீங்கன்னா, I don't think, I would not recommend that you have your P&L in a way you're losing money per product. புரியுது. That was something that நாங்களுமே வந்து we don't lose money per product. Okay. We still have expenditures where team growth அப்படின்னு expenditures எழுதிருக்குமே தவிர per piece-க்கு we don't lose money. We don't try to sell it in a way that per piece we lose money. That is a very, according to me, it's a very wrong way of building your consumer brand. Because at some point on you should not be dependent on VC money. Every consumer brand இருக்குல்ல, it's not a unlimited journey of raising money. Services brand அப்படி IPO போன அப்புறம் கூட ரைஸ் பண்ணுவாங்களா இருக்கலாம். கன்சியூமர் பிராண்ட் வந்து ஒரு 4 ரவுண்ட் 3 ரவுண்டுக்கு அப்புறம் யூ ஸ்டாப் ரைசிங் மணி, பிகாஸ் யுவர் அக்ரூவல் ஷுட் ஃபியூல் யுவர் growth. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி மசாலா கம்பெனிலாம் இருக்குது, 30 வருஷம் பில் பண்ணுவாங்க, அவங்களாம் VC மணியில் ரைஸ் பண்ணுறாங்க, 2000 கோடி ரெவன்யூ பண்ணுறாங்க. Because they make enough money to put it back on marketing, to put it to scale. You will not be continuously raising money. Okay. But when you're starting with your negative per piece, that is a recipe for disaster according to me. So now in the whole sequence, you have your P&L sorted. So once your P&L is sorted, then you continue to scale it. That's where your team and all those things comes into play. Which is where those losses can be funded with the capital that you raise. புரியுது. Your product loss shouldn't be funded by the capital you raise. Your growth can be funded by that. நடக்குதா? No. See, I wouldn't say we are also, theoretically நான் சொல்றேன், we are also update great in all these. No, we have done our fair share of mistakes. Some of our investors are looking at this and they are saying that P&L எப்படின்னு தெரியுமாடானா, அங்கேயும் வந்து நாங்களும் சில மாசங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம். But we are trying to get better and smarter. But the fundamental is don't lose money per product. இன்னொரு ஒரு காமன் இன்சைட்டே வந்து, இப்போ நீங்கள் இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு இது நார்மலாக இருக்கும். பட் ஆனால் நான் டைம் ஒரு கன்சியூமர் பிராண்ட் ஓனர் கூட பாட்காஸ்ட் பண்ணும்போது அவங்க ரெவென்யூ வந்து 40 crores 50 crores இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதில் கையில் நிற்கிற அமௌண்ட்டுங்கிறது அதில் வந்து ஒரு 3-5% தான் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ மார்ஜின் நீங்கள் எவ்வளோ இருக்குது? இப்போ நான் 100 கோடி பண்ணுறேன் ஹைப்போதெட்டிக்கலி. டிபெண்டிங் ஆன் த கேட்டகரி, there is no right answer. Depending on category, some categories are tough.
ஃபுட்டு கேட்டகரி இஸ் டஃப். ஏன்னா ஃபுட் வந்து இட்ஸ் நாட் தட் இட்ஸ் இன்டெலிஜென்ட் கேட்டகரி. லேதர் இட்ஸ் நாட் லைக் யுவர் ஸ்கின் கேர் ஆர் ட்ரெஸ் மாதிரி வேர் it gives you a different kind of comfort. Food is something that you eat now, you also want to eat next meal in the afternoon, you want to eat another meal in the night, which means that shouldn't feel like ஐயோ இவ்வளோ பெரிய செலவா. ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. ஃபுட்டுங்கும் போது கன்சியூம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபுட்டில் வந்து மார்ஜின்ஸ் என்றைக்குமே தின்னாதான் இருக்கும். பட் தெர் ஆர் brilliant brands who have done great positioning in terms of skin care, hair care, body care, clothing, வேற jewelry, shoes, suitcases. Those brands probably make higher margins because the product you think of buying it now and you think that it will stay on for a while. நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஐஃபோன் ஐஃபோன் வச்சுருப்பீங்க. ஐஃபோன் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் எனக்கு 4 வருஷம் இருக்குன்னு பேசுவீங்க. வேறு நீங்கள் 25,000 ரூபாய்க்கு 4 ஃபோன் 4 வருஷம் வாங்கினீங்கன்னா ஐஃபோனோட வேல்யூ தட் இட் கிவ்ஸ் ஃபார் அ 4-year period is higher நினச்சி தான் ஐஃபோன் வாங்குவீங்க. யூ டோன்ட் புட் திஸ் மேத் into food. So different categories வந்து there is different categories have different margin profile. So it's very very tough to predict. Some have great, some have poorer margins, and food is probably the poorest. Okay, that is why when they say food, building in food category is tough அப்படிவாங்க. இது ஸ்நாக்காக இருக்கலாம், மசாலாவாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஸ்நாக் கேட்டகரி ஃபவுண்டர்ஸ் ஸ்வீட் காரம் காஃபி அவங்களாம் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க மார்ஜின்ஸ் தின்னாதான் இருக்குமாங்க. ஏன்னா பிகாஸ் தட்ஸ் த ஹோல் யூனிட் எக்கனாமிக்ஸ். பிகாஸ் தே ஹேவ் டு பார்ட் வித் மார்ஜின்ஸ் டு குவிக் காமர்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லா இடத்துக்கும் போகுதில்ல. புரியுது. இப்போ நீங்கள் சில பிராண்ட்ஸ் வந்து நல்லா பொசிஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. ஒரு ஸ்லீப்பி அவுல் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். அவங்க வந்து காஃபி பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே காஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. என்ன பண்ணானுங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அதில் கம்பீட் பண்ணாமல், ஏன்னா இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ஓரளவு கமாடிட்டி மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். எல்லாருமே காஃபி ப்ரூ இருக்குது, இது இருக்குது, அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன். இன்னொன்று அதில் ஸ்டாண்ட் அவுட் ஆகிறது கஷ்டம். ஸோ இவனுங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கோல்டு ப்ரூ அரேபிகா காஃபி அந்த மாதிரி ஒரு புது நேமை கொண்டு வந்து பொசிஷன் பண்ணி பீப்புளை கிராப் பண்ணிட்டாங்க. கிராப் பண்ணி அவங்களுக்கு நேம் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபியும் அவங்களே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டன்ட் காஃபி அகேன்ஸ்டாக பொசிஷன் ஆகி அதுக்கப்புறம் நல்லா த்ரைவ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போது நானுமே ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, லெட்ஸே இப்போ நான் வந்து இன்னொரு மசாலா பிராண்ட் ஆரம்பிக்கிறேன். நான் ஓகே ஆச்சி இருக்குது, இந்த மாதிரி சக்தி இருக்குது, ஆச்சி இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாவோ அப்படி போகிறது பெட்டரா, இல்லை நான் ஏதாச்சும் ஒரு புது கேட்டகரி, இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுமா? அந்த ஃபார்முலா தான் நம்மளே காப்பி அடிக்கிறோம்னு வச்சுக்கலாமே. ரேதர் நம்ம இல்லை, பல கன்சியூமர் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் த ரூட் தட் தே டேக். ஓகே, தட் இஸ் ஆல்சோ த ரூட் தட் யூ டேக் டுவர்ட்ஸ் ஸ்கேல். ஏன்னு சொல்கிறேன், நம்ம குக்டு எங்கே ஆரம்பித்தோம்? பிளெண்டட் ஸ்பைசஸில் ஆரம்பித்தோம். ஓகே, பிளெண்டட்லேயுமே எப்படி ஆரம்பித்தோம்? ஆச்சியில் சக்தியில் சிக்கன் இருந்துச்சு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மீன் மசாலாலாம் இருந்துச்சு. நம்மன்னு ஆரம்பித்தோம், மதுரை சுக்கா செட்டினான்னு ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி வேறு எதுலேயுமே இல்லை, வேறு யாட்டி இல்லை. ஓ, அப்படி நம்ம ஆரம்பிக்கும் போது தான் யூ ஆர் நோன் ஃபார் சம்திங், யூ ஆர் நாட் நோன் ஃபார் எவ்ரி திங். ஸோ இஃப் யூ லுக் அட் ஆர் ஜர்னி ஆல்சோ, தென் பிரியாணி கிட்ஸ்ன்னு ஆரம்பித்தோம். மற்ற பிராண்டில் பிரியாணி மசாலான்னு ஒரு சாஷெட் இருந்துச்சு, நம்ம பிரியாணி கிட்டாக கொடுத்தோம். அதில் என்ன பண்ணோம், ஜென்ரிக்காக தமிழ்நாடு பிரியாணின்னு கொடுக்கல, ஆம்பூர் பிரியாணி, வெட்டிங் பிரியாணி, வெட்டிங் பாய் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணின்னு கொடுத்தோம். ஸோ என்னாச்சு, வி ட்ரைட் கிரியேட்டிங் அ டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் த எனி ஆஃப் த பிராண்ட்ஸ். தென் நவ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் தட் ஓகே, இதெல்லாம் அப்பப்போ சாப்பிட்றாங்க, டெய்லி சாப்பாடு என்ன, சாம்பார் மசாலாவில் மற்றவங்களாம் இருக்காங்க. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக என்ன பண்ணோம், இட்லி தோசை சாம்பார் மசாலா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம், சாம்பார் மசாலான்னு ஒன்று கொண்டு வந்தோம். அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பண்ணோம், புளியும் உள்ளே ஆட் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ வி ஆர் ட்ரைங் டு டிஃப்ரென்ஷியேட், பட் த கமாடிட்டி இஸ் வாட், இட்ஸ் த சேம் commodity or rather the same dish-கான மசாலா. Outcomes are different, which is where we will petrify that we have the best outcome, no one else's outcome is great லாம் அந்த கதையெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அது ட்ரூமே. ஓகே, பட் அவங்க வந்து அது கமாடிட்டியாக பார்க்குறாங்க, நாங்கள் வந்து அது ஒரு ப்ராப்பர் அவுட்கம் டிஷ்ஷாக பார்க்குறோம். இன்றைக்கி சிக்கன் மசாலா, ஃபிஷ் கறின்னு எல்லாமே லான்ச் பண்ணுறோம். அவங்ககிட்ட இருக்குது. ஸ்டில் பிளெண்டட் ஸ்பைஸ் தானே பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சில்லி, கியூமின், டர்மரிக், கொரியாண்டர், அதுக்குள்ளே போயிருக்கோமா? இல்லை. ஏன் அது போயிட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இன்னும் கஷ்டம். இதுலையாவது டேஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் சொல்ல முடியும். நான் அதில் என்னத்தை சொல்லுவோம், குவாலிட்டி டிஃப்ரென்சியேஷன் சொல்லலாம். பட் இஸ் த மார்க்கெட் எவால்வ் இன் வே தட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்க்காக நான் ஸ்பைஸ் பவுடர் மாற்றுறேன். அப்படி நீ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்க்காக ஸ்பைஸ் பவுடர் மாற்றுறேன்னா 3 மடங்கு ரேட்டில் விற்கணும். ஓகே, எல்லோரும் வாங்குவாங்களா தெரில. அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா? மேபி இருக்கலாம். விச் இஸ் சம்திங் தட் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்ப்ளோரிங், விச் இஸ் சம்திங் த லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங். என்கிட்ட பக்கமாக பேசணும் கூட சொன்னாங்க, ப்ரீமியம் ஸ்பைசஸ்ஸு, இந்த க்ரையோஜெனிக் கிரைண்டிங்கு, அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ், இந்த பவுடர் ஸ்பைஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட், பண்ணட்டும், நிறைய பேர் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட்டும் பெருசாகும். நீங்கள் எவ்ரிடே ஒரு
ஐ வுடன்ட் சே லோ குவாலிட்டி, பட் இட்ஸ் அ மாஸ் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குவாலிட்டி தான் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அது விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரீமியம் ஆடியன்ஸும் அதே குவாலிட்டி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் கொடுக்கலாமா, 2 மடங்கு ரேட் இருக்கும், பட் ஆனால் இட்ஸ் த பியூரஸ்ட் குவாலிட்டி சில்லி வித் நோ பெஸ்டிசைட்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் கல்டிவேட்டிங், அந்த கதையெல்லாம் சொன்னால் விற்குமானா விற்கலாம். ஸோ இஃப் யூ லுக் அட் ஆர் ஜர்னியே, வி ஆல்சோ ஸ்டார்டட் வித் அ நீஷ். அந்த நீஷ் என்ன ஆகுனா அதோட மார்க்கெட் சின்னது, அந்த மார்க்கெட்டை பிடிச்சிக்குவீங்க. இப்போ எஃப்எஃப்ஆர் குக்டு பிரியாணி கிட்ட தான் சமைக்கிறாப்புல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அந்த சண்டே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சண்டேல நீங்கள் சக்தியோ அச்சியோ வீட்டுக்குள்ளே விடல, குக்டை வச்சு விட்டுட்டீங்க. ஏன் மற்ற நாள்லாம் அந்த பிராண்டை விடுறீங்க? நான் இப்போ என்ன ஆசைப்படுவேன், அதையும் நான் எடுக்கலாம்ல அப்படின்னு ஆசைப்படுவேன். ராதர் எஃப்எஃப்ஆர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு, அவங்க அம்மா இன்னும் மாறல. இப்போ அவங்க அம்மாவை நான் குக்டோட கஸ்டமராக மாற்றணும்னா அவங்க அம்மா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியணும். அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் அடுத்தது போவோம். ஸோ இஃப் யூ லுக் அட் எவ்ரி பிராண்ட்ஸ் ஜேர்னி டுவர்ட்ஸ் growth will start with a niche and will start going towards wider போவீங்க. At some point you will also be அவனை மாதிரி தான் நியூ மசாலா பிராண்ட். பட் ஏன்னா அப்போ தான் ரெவன்யூஸை ஸ்கேல் பண்ண முடியும். ராதர் இப்போ நான் சொல்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், எஃப்எஃப்ஆர் பிரியாணி கிட்ட மட்டும் தான் வைப்பேன். ஆனால் நான் ஆச்சி மாதிரி நானும் 2000 கோடி விற்க முடியும்னா, அவ்வளோ முதல்ல பிரியாணிக்கான வீட்டில் செய்கிற மார்க்கெட்டே இல்லை அப்படி நம்ம நினச்சி தான் முட்டாளாயிருவோம். ஸோ தட்ஸ் வென் யூ டூ, நான் பிரியாணி கிட்டையும் க்ரோ பண்ணிட்டே வருவேன். தட் வில் ஆல்சோ பிகம் சைசபிள். பட் லெட் மீ ஆல்சோ டூ ஸ்பைசஸ் ஸ்ட்ரெயிட், லெட் மீ ஆல்சோ டூ பிளெண்டட் ஸ்பைசஸ், மேபி லெட் மீ ஆல்சோ டூ ஸ்ட்ரெயிட் ஸ்பைசஸ். அப்படிங்கிற ஜேர்னியில் யூ ஹாவ் டு கோ. இது குக்டோட கதையாக சொல்கிறேன். இதே தான் வேறு எல்லா பிராண்டும் எடுத்துக்கங்க, எல்லா பிராண்டோட ஜேர்னி இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இந்த மாதிரி ஒரு நீச்சில் ஆரம்பித்து போக போக நீங்கள் கொஞ்சம் மாஸ்க்கு போவீங்க. பட் அந்த மாஸ்லி யூ ட்ரை டு டிஃப்ரென்ஷியேட். ஓகே ஓகே, அப்போ கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் இல்லையா? வெரி சர்ப்ரைசிங். இப்போ நான் ராஜ்ஷமானியோட ஒரு இன்சைட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்ஜென்ட் செல் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக எல்லாருக்கும் என்ன தெரியும்னா சாம்பிள் கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்க எவ்வளோ வருஷமா குக்டில் இருக்கீங்க? 5 வருஷம் ஆச்சு குக்ட் ஆரம்பிச்சு. 5 வருஷம் ஆகுது. ஓகே, ஸோ அவன் சொன்ன இன்சைட் என்னன்னா, சாம்பிள் பண்ணி கொடுக்குறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஒன்று பண்ணுறனால அதில் ஓகே நான் சாம்பிள் கொடுக்குறதே எனக்கு தெரியும். அவன் என்ன நோட்டீஸ் பண்ணானா, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போய் சாம்பிள் சின்ன பாக்கெட்டாக கொடுத்தா தூக்கி போட்டுறாங்க யூஸ் பண்ணாமல். ஸோ ஒரு பெரிய பாட்டிலாகவே சாம்பிள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறாங்கிறது கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி உங்கள் 5 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக எக்கச்சக்க இன்சைட்ஸ் இருந்திருக்கும்ல. மேபி வெளி உலகத்துக்கு தெரியிற இன்சைட்டை தாண்டி நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன்னு ஏதாவது மைண்டில்? குட் கொஷின். நிறைய சின்ன இன்சைட் இருக்கும். ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சம்திங் ஐ திங்க் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த மெயின் ஸ்ட்ரீம் இன்சைட்டை தாண்டி ஐம் நாட் ஏபிள் டு ரெக்கலெக்ட் ஒன் திங். பட் ஆனால் குக்டை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் பிராண்டாக பார்க்குறாங்கிற ஒரு முக்கியமான இன்சைட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ்லேயே. எப்போ யூஸ் பண்ணுவீங்க? சண்டே. நான் வாங்கி வச்சுருக்கேன், என் ஃபேமிலிலாம் ஊர்லேருந்து வருவாங்க, பிரதர் வருவாப்பில், அன்னைக்கு நான் சமைப்பேன். ஏங்க நீங்கள் மசாலா வாங்கி வச்சுருக்கீங்கன்னு உங்கள் அண்ணன் வர வரைக்கும் அந்த மசாலா ஏன் வீட்டில் இருக்கணும்? எடுத்து சமைங்கன்னா அந்த ஒரு 30% ஒரு 25% ப்ரைஸ் அதிகமாக கொடுக்கறது இருக்குல்ல, மேக்ஸ் தெம் ஃபீல் லைக் திஸ் ரிசர்வ்ஸ் டு பி ரிசர்வ்ட் ஃபார் அ ஸ்பெஷல் அக்கேஷன், விச் இஸ் நாட் வாட் வி வாண்ட். ஓகே, we are doing that, we are pricing it because எங்களுக்கு அத்தனை பொருள் குவாலிட்டி உள்ள இருக்குது, அத்தனை அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் போகுது, அதனால் அந்த அடிஷ்னல் ப்ரைஸ் இருக்குது. பட் ஆனால் கஸ்டமர் சைடில் என்ன ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கேன்ல, லெட் மீ ரிசர்வ் இட். அது மசாலாக்குள்ளே ஒரு ப்ரீமியம் கார், ஒரு நார்மல் எக்கனாமிக் கார் மாதிரி, இது ஒரு ப்ரீமியம் கார் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நான் எல்லா நாளுக்கும் இது யூஸ் பண்ணிக்கிறேன், எங்காச்சும் ஸ்பெஷலாக போகிறதுக்கு இது நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க மாதிரி போயிடக்கூடாதுல்ல. ஐ திங்க் தட் இஸ் இட்ஸ் நாட் அ குட் இன்சைட். ஐ வுட் சே தட்ஸ் எங்களுக்கு தப்பான இன்சைட் தான் அது நடக்கூடாது தான். பட் வி ரியலைஸ் தட் பீப்புள் திங்க் ஆஃப் இட் அஸ் அ ஸ்பெஷல் அக்கேஷன் ப்ராடக்ட். ஈவன் இஃப் இட்ஸ் அ சாம்பார், எல்லா நாள் சாம்பாருக்கு தான் சாம்பார் கொடுக்குறோன்னா, இல்லை உங்கள் சாம்பார் நல்லாயிருக்கும் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன்னா, ஏங்க மற்ற நாளில் நல்லா இல்லாத சாம்பார் வைக்கிறீங்க, ஆர் ரேதர் மற்ற நாள் வந்து ரெகுலர் சாம்பார் வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ I think the two insights that I would give is, one, the price makes people think that it's a special occasion. Second, the convenience that you give இருக்குல்ல, they don't want to take the same convenience every day. அதாவது நான் சாம்பாரே சொல்கிறேன், புளியெல்லாம் கரைச்சி ஊற்ற தேவையில்லைங்கும் போது டக்குன்னு சாம்பார் செய்யும்போது தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவேன், மற்ற நாளாக நானே சாம்பார் செஞ்சுக்குவேன்னா, ஏங்க நீங்கள் எல்லா நாளும் சீக்கிரம் செய்கிறதுக்கு தானே அதை கொடுத்தோம். ஸோ தீஸ் டூ இன்சைட்ஸ் வந்து we found it to be interesting in a wrong way. Where now our job is to what? Find out a way to break those two patterns. Okay.
they think that I can make sambar like this every day. So then what we'll do, we'll go and try and find out why they think that every day அவங்களே பண்ணுற ஸ்டைலில் இது பண்ணுறாங்க. நிறைய குட்டி குட்டி இன்சைட்ஸ் வரலாம். என்ன வரலாம், இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, பட் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டேஸ்டியாக இருக்குன்னா எல்லா நாளும் செய்கிறதுன்னு டேஸ்டியாக இருக்கானா கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன, வெளில சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா நான் அன்னன்னைக்கு தான் செய்வேன். ஸோ யுவர் டேஸ்ட் ஷுட் ஆல்சோ நாட் பி ரெஸ்டாரண்ட் குவாலிட்டி, யுவர் டேஸ்ட் ஷுட் பி ஹோம் குவாலிட்டி. இன்ஃபேக்ட் தட் இஸ் glad that you asked me. ஏன்னா whenever I do this, இந்த ரூட்டில் போனால் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இந்த டைரக்ஷனில் the one insight that we figured out, which actually is a part of our product development thesis, is that you should make a product taste better than home, but make them feel like it's home food. You shouldn't make the taste so interesting that it feels like a restaurant where you think that no, I don't want to eat it every day. That's where, like, if it's too salty, too punchy, you'll feel tasty, சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கு, then you'll think that, but it's not good for every day. அன்ஹெல்தியாகவும் எனக்கு ஃபீல் ஆகும். அது வந்து வாயில் சொல்ல மாட்டாங்க, பட் இதெல்லாம் பேச பேச தெரியிற விஷயம். I think we have gone back and rewritten our product development thesis to keep the product better than home cooked, but tasty, but not, I wouldn't say not so good, but I wouldn't say not too strong or too punchy to make them feel like it's a restaurant. It's not for every day. So that's one important insight that we have found out. And pricing is another important insight. If you're even 20-30% premium, I'll reserve it for my sons to come from Chennai. Leave go அன்னைக்கு சமைச்சு கொடுக்குறேன்னா, அண்டே நீங்கள் டெய்லி சமைக்கிறது அது உங்கள் பையன் வர அன்றைக்கி நீங்கள் சமைங்க, இன்றைக்கும் வந்து சமைக்கணும்ல. ஸோ தட்ஸ் ஆல்சோ another insight that we found out, which we're trying to see if we can get over. ஓகே, ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ யூஸ்வலாக மற்ற சைட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்து நான் ஒரு யூஸராகவே எனக்கு ஒரு நான் நிறையா கொடுக்குறேன் அப்படின்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்கிற அசம்ஷன் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் அந்த டவுக்கு சொன்ன மாதிரி தான், சயின்டிஃபிக்காக ஒன்றுமே எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஒரு அசம்ஷன் இருக்கும். பட் இங்கே எப்படி ப்ளே பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில் இப்போ ஜெப்டோ ஓப்பன் பண்ணி பால் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா 3 கலரில் பாக்கெட் வரும். ஆரஞ்சு கலரில், ப்ளூ கலரில், கிரீன், ப்ளூ, அக்ஷய் கல்பா இன்னொரு பக்கம் இருக்கும். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஆனாலும் எனக்கு சில நாள் வந்து இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா டக்குன்னு அக்ஷய் கல்பால போட்டுருவேன். இல்லை யாராவது எதுவுமே இல்லை ஓகே அப்படின்னா 20 ரூபா பால் பாக்கெட்டு நான் போட்டுருவேன். ஸோ இதில் எது நல்லது? ஒரு பிஸ்னஸ் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்? Good that both the brands have done their job. One is a proper mass market brand where எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி கொடுத்துடணும், கஸ்டமர் கன்வீனியன்ட் இருந்தால் வாங்கிக்குவான். And Akshay Kalpa has also done a good job according to you. They've made their brand feel premium and healthy. Yeah. Which is what they wanted to do. எங்களது வந்து எங்களோட பாலில் வந்து இவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கும், எங்களது வந்து கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி, ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பால்லாம் கொடுக்கும்போது வந்து தேர் சடன்லி மேக்கிங் தெம், தேர் பொசிஷனிங் தெம் செல்ஃப் அஸ் ஹெல்தி. தேவ் டன் தேர் ஜாப் வேர் யூஆர் ஆல்ரெடி ஃபீலிங் தட் நான் ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு அக்ஷய் கல்பா சூஸ் பண்ணுறேன். ரெகுலர் டேஸ் வந்து வேர் ஐ டோன்ட் திங்க் அபவுட் ஜஸ்ட் ஐ வாண்ட் சம் மில்க் ஃபார் த காஃபிங்கும் போது ஐ பை both the brands have done their job well. Akshay Kalpa's job is to try and make you feel that is what you deserve every day. அந்த ஸ்டோரி அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக உனக்கு கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா யூ வுட் ஹவ் ஃபெல்ட் தட் நானே வேறு பாலே வாங்க மாட்டேன், அது மட்டும் தான் வாங்குவேன், பிகாஸ் தட்ஸ் ஹெல்தியர் ஃபார் மீன்ட்டு. யூ வுட் ஹவ் மேட் தட் ஸ்விட்ச் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ். லைக் ஐ டோன்ட் திங்க் யூ வில் கோ பேக் ஃப்ரம் an iPhone. Would you go to an Android phone? I don't think you will ever do. It has done so much in your life that you feel that this is the best phone that's there in the market, and if I'm upgrading, I'll upgrade to the next iPhone. Okay. But other brands are work in progress. Akshay Kalpa is trying to do that in your life. Okay. Maybe you start buying their paneer irukkalam, you start buying their protein milk irukkalam. Suddenly you feel that milk la vara default protein 10 la enak additional protein oda milk taranga, let me try and buy that only. Then you have completely switched to them. So brands are also work in progress thana. It's a work in progress in your life. So there's no right branding, there is a branding. And you find the right customer for that. In this case, ladha. So I think that's the insight here. Okay. அப்போ நீங்கள் சொல்லும்போது ஆனால் ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஒரே கேம் தான் விளையாண்டுருக்கிற மாதிரி தோணுது. No, one is playing a distribution game, one is playing a healthier alternative game. ஓகே. ஆப்வியஸ்லி இந்த அக்ஷய் கல்பாவோட கேமில் மார்க்கெட் சைஸ் ரொம்ப கம்மிங்கிறது தானே தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்களா? அவங்க வந்து they are doing their best, and the world is also rather, I would say there is a tailwind of protein awareness. இப்போ ப்ரோட்டீன் பார்ஸோ ப்ரோட்டீன் பவுடரோ இவ்வளோ நல்லா விற்கிறதுக்கு வந்து அந்த கம்பெனிஸ் பண்ண பிராண்டிங் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. தேர் இஸ் அ டெய்ல் விண்டு. ஓகே. டாக்டர் பால், டாக்டர் சந்தோஷ் மாதிரி
இந்தியாவில் 1000 பேர் ப்ரோட்டீனை பற்றி பேசினாங்க. அவங்கெல்லாம் ப்ரோட்டீன் கம்பெனி காசு கொடுத்தா பேசினாங்க. They did it in their own interest to create awareness about protein, which is a free advertisement that you got. And suddenly there is a tailwind that is talking about protein. எத்தனை பேருக்கு ப்ரோட்டீனை பற்றி அவேர்னஸ் இருந்துச்சு? இன்றைக்கி வந்து ப்ரோட்டீனை பற்றி அட்லீஸ்ட் இந்த Tier 1 சிட்டிஸில் அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல. என்ன ஆகுது, ப்ரோட்டீன் வாங்குறவன் ப்ரோட்டீனை பற்றி போடுறான், இந்த மாதிரி டாக்டர்ஸு ப்ரோட்டீன் பற்றி வீடியோ போடுறாங்க. ஸோ நீங்கள் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் வந்து ஒரு 10-20 பீஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து இப்போ உங்களுக்கு ப்ரோட்டீனை பற்றி வருதுன்னா, FFR is now thinking that instead of buying a regular product, you don't have a 20-30% or 50% price elasticity problem. Like you are okay to pay a premium. You have that affordability. Now, what you are thinking, might as well buy a protein. Might as well buy this high protein thing. So you're already switching into that. And that education was not sponsored by a Super You or a Whole Truth or a Yoga Bar. That education was a tailwind that they got. Because of which they're enjoying that ride. UPI ஓட tailwind என்ன? Demonetization. டிமானிட்டைசேஷன் நடந்தால் என்ன ஆகுது, வெப்சைட் பேமெண்ட்லேருந்து எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரிக்கு குறைஞ்சு டிஜிட்டல் அடாப்ஷன் நடக்குது, யூபிஐ அடாப்ஷன் நடக்குது. நீங்கள் சடனாக பணம் கையிலேருந்து எடுத்து செலவு பண்ண தேவையில்ல, ஸ்கேன் பண்ணால் போதுங்கினீங்கன்னா அந்த டெயில்விண்ட் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்க்கு இந்த டிஃப்ரெண்ட் டெயில்விண்ட்ஸ் கிடைக்கும். குவிக் காமர்ஸில் இன்றைக்கி ஒரு டெயில்விண்ட் இருக்குது. ஸ்நாக்கிங், பெவரேஜஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் கேட்டகரிஸ் ஆன் குவிக் காமர்ஸ். ஏன்னா குவிக் காமர்ஸை ப்ரிடாமினெட்லி பீப்புள் டோன்ட் யூஸ் இட் டு ஆர் ரேதர் நாட் yet. They are not starting to use it to stock up. லைக் என் மாதம் கிராசரி இருக்குது, நான் டிமார்ட் போனால் குவிக் காமர்ஸ் போனோன்னா டிமார்ட் தான் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா அங்கே சீப்பராக இருக்குது, பல்க் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரேன். பட் ஆனால் அவசர தேவைக்கு எங்கே ஆர்டர் பண்ணுறாங்க? குவிக் காமர்ஸில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்நாக்ஸுங்கிறது அவசர தேவையா? ஸ்நாக்ஸ் ஆக்சுவலாக அவசர தேவை. ஏன்னா என் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, யாராவது வராங்க, ஸ்நாக்ஸ் இல்லைங்கும் போது நான் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன். ஒரு சாட்டர்டே ஈவினிங் நான் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறாங்க போது ஸ்நாக்ஸ் பெவரேஜஸ் எங்கே ஆர்டர் பண்ணுவேன்? நான் கடைக்கு போய் வாங்கினா குவிக் காமர்ஸில் வாங்கினா அன்னைக்கு டிமார்ட் இஸ் நாட் யர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், குவிக் காமர்ஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். Which is why snacks is becoming a very large category in quick commerce. And brands are riding the tailwind by creating right products and making them available on quick commerce, because of which sale is happening. Otherwise, it will be very tough for those brands to create a brand on a D2C website. D2C website the snacks vikkiradho, retail kadile snacks vikkiradho kashtam. Quick commerce snacks vikkiradhu easy. Okay. இதே ஒரு differentiated product இல்ல, commoditized product ஒன்று இருக்குன்னா quick commerce விற்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கும் ப்ராடக்ட் வாங்கணும்? ஓகே, அதுக்கு தான் டிமார்ட் இருக்குல்ல. நான் ஆட்டா விற்கிறேன்னா டிமார்ட்டில் போய் நான் ஆட்டா வாங்கிக்குவேன். 1 கிலோ பேக்கெட் இங்கே வாங்கினா இருக்கும், 5 கிலோ பேக்கெட் நான் குவிக் காமர்ஸில் வாங்கணும், எனக்கு டிமார்ட்டில் சீப்பராக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் tailwinds that are helping them or not helping them. Both is happening. Protein is a tailwind. Everyone else is doing your job to help you grow. And that is why lot of companies வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆசைப்படுறது அந்த அவேர்னஸில் தான். இன்றைக்கி சடனாக எல்லா பேக்கெட்லேயும் ப்ரோட்டீன் வருது. சிப்ஸில் இருக்குது, ஐஸ்கிரீமில் இருக்குது, எதில் ப்ரோட்டீனை போடணுன்னே இல்லாமல் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீனை போடுறாங்க. எங்ககிட்டயே வந்து நீங்கள் எதாவது ப்ரோட்டீன் பேஸ்ட் ப்ராடக்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க குவிக் காமர்ஸு. மசாலா என்னத்துங்க ப்ரோட்டீன்? மசாலாவில் ப்ரோட்டீன் கலந்து தான் கொடுக்க முடியும். மசாலாவே ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்கு தான். நீ சிக்கனில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் வந்துடுது, ஆர் பன்னீரில் போட்டு சாப்பிடுங்க, டோஃபுல போட்டு சாப்பிடுங்க, நாங்களே ப்ரோட்டீன் ஏன் தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நாங்கள் கேட்போம். பட் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். லைக் இஃப் தெர் இஸ் அ டெயில்விண்ட், ரைட் இட். யூஆர் இன் அ குட் பிளேஸ், யூஆர் அட் த ரைட் பிளேஸ் at the right time னு சொல்லுவாங்களே, அது வந்து these sort of tailwinds. tailwindsல புது பிசினஸ் கிரியேட் ஆகுமா இல்ல எக்ஸிஸ்டிங் பிசினஸ்மே tailwindல ஏறி? ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே. இன்னைக்கு ஸ்நாக்கிங் இருக்குல்லங்க, look at the amount of snacking options. Like Sweet Karam Coffee was a good brand that existed much before the quick commerce wave also. But with the quick commerce they were able to scale faster than what they would have scaled. Now they are also scaling in other channels. I'm not saying that quick commerce is present, but quick commerce probably helped them scale faster and reach more audience. Inga Chennai la irundittu they're able to sell it to a person in Gurgaon, the South Indian snacks engumbodhu, look at the reach that the quick commerce also gives you. Idhu neenga website la order potu anupunona like 3-4 days agum. But if someone in Delhi wants to buy a chips and they want to do it na, Beyond Snacks irukku, Sweet Karam Coffee irukku, VS Money irukku, 3-4 options avangalukku irukku South Indian brand ku. So they have it accessible. That accessibility happened because of quick commerce, and because of which they're also growing faster. Similar to a lot of other brands, bread, eggs, இந்த மாதிரி நிறைய category, ice creamsல இருந்து நிறைய categories are doing well on quick commerce. Okay. Because of which the brands are being built also. These sort of brands are able to scale faster also. There are new brands. இப்போ இந்த healthier snacksங்கிற கேட்டகரியே quick commerceனால பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹெல்தி ஸ்நாக்ஸை கொண்டு போய் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வைக்க முடியும்? நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஸ்நாக்ஸ் செக்ஷன் போகிறீங்க, வாட் யூ வில் பை? யூ வில் பை த நார்மல் ஸ்டஃப்.
சேம் Go Zero எடுத்துக்கலாம். யூ மைட் ஹவ் சீன் போஸ்ட் லாட் ஆஃப் கண்டென்ட்ல. Go Zero எந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் Go Zeroன்னு ஒன்று லான்ச் பண்ணி கொண்டு போய் நீங்கள் வச்சிருக்க முடியும்? அப்படியே டம்ப் பண்ணி கிடக்கும். நீங்கள் எடுத்து இதெல்லாம் பார்த்து வாங்குவீங்க. ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் என்ன இப்படி திறந்து பார்ப்பீங்க, மேலே என்ன இருக்கோ வாங்கிக்குவீங்க, கரெக்டாக? பட் குவிக் காமர்ஸ் இருக்குன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ஐஸ்கிரீம் டிஸ்கவரி கிடச்சிது. லோ கேலரி ஐஸ்கிரீம், நோ சுகர் ஐஸ்கிரீம்ங்கிற ஒரு பொசிஷனிங் பிளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால இந்தியா ஃபுல்லாக விற்க முடிஞ்சிச்சு. குவிக் காமர்ஸ்னால தான் இந்த பிராண்ட் வந்துச்சா? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்குதா? They wanted to build this brand, but quick commerce accelerated their growth. Yeah, understood. See, all of these are great founders. They would have somehow figured out a way to scale. But quick commerce probably was a right bet that they took, which helped them scale faster. That's how I put it. That's a tailwind. Like, there's awareness about sugar, which is why you're saying no sugar ice cream is better for you. This sugar awareness was not that 10 years back. When you were a child, when I was a child, who cared about sugar? We were all given Boost, Horlicks, Milo. All of it contained 50% sugar. That any of our mothers think, ஐயோ என் குழந்தைக்கு என்ன பூஸ்ட் கொடுக்குறேன், எங்கள் அம்மாலாம் ஸ்பூனில் ஹார்லிக்ஸ் எடுத்து சாப்பிட்னா சாப்பிட விட்டுருவாங்க. அவங்க குறை சொன்னது இல்லையே. இன்றைக்கி நம்ம குறை சொல்கிறோம்ல. என் பிள்ளைக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குறேன்னு யோசிக்க வச்சுட்டாங்கல்ல, என் பிள்ளைக்கு பூஸ்ட் கொடுக்குறானே யோசிக்கிறேன்ல. ஸோ தட் இஸ் தி அவேர்னஸ் தட் இஸ் பீயிங் பில்ட். தட்ஸ் அ டெய்ல்விண்ட். அமேசிங். இந்த டெய்ல்விண்ட் கான்செப்ட் வந்து நான் யோசிக்கவே இல்லை. பட் இதர் ஒரு பிஸ்னஸ் வந்து இட் ஷுட் பி இன் த கேம் சோ லாங் தட் டெய்ல்விண்ட் வரும்போதுலாம் அது வந்து ரைட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை டெய்ல்விண்ட்லேயே ஒரு பிஸ்னஸ் கிரியேட்டும் ஆகலாம். எக்ஸாக்ட்லி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ காண்ட் அக்ரி மோர். ஏன்னா பிஸ்னஸஸில் வந்து வேர் பீப்புள் எண்ட் அப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குல்ல, யூ டோன்ட் ஸ்டே லாங் இனஃப் இன் த கேம் டு கேட்ச் அ டெய்ல்விண்ட். யூ ஜஸ்ட் கிவ் அப் ஈஸிலி. தட்ஸ் வேர் the stamina நான் அதை டிஃபைன் பண்ணுவேன். The biggest strength for an entrepreneur is, last time நான் வந்து determination சொன்னேன். This time I want to change it to the stamina, because determination இருக்குன்னு வச்சுக்கலாம். Stamina, it's about how long you keep running, where you just can't now go back or you just won't lose. But you can't be running up with stupid things also. The fundamentals நான் சொன்னதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், so that you are long enough to catch a tailwind and you explode from there. Okay. Or tailwind இருக்குன்னு தெரிஞ்சுட்டு you have to start a business, but again timing matters a lot. Now I want to create a protein powderங்கும் போது it is really tough. ஏன்னா the market is now already saturated with a lot of brands. So plain protein powder probably doesn't work. You probably go and say that this has protein plus these two extra things that are needed na, then probably you might end up getting a share. I'm just another plain unflavored way. I don't think people need one more plain unflavored way. They probably need flavors that are very different, which others don't serve. They probably need protein plus XYZ component, which is good for you. அந்த மாதிரி போனோம்னா it is interesting. இப்போ சூப்பர் யூ பாருங்க, எல்லாரும் வே பண்ணும்போது they said yeast extract protein. That is a differentiation that made them scale that business also. So that continues to happen. So you find those interesting gaps. அதான் பீப்புளோட அந்த பேஸ்லைன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கூடிக்கிட்டே போயிடும். ஸோ மேக் சென்ஸ். அண்ட் இன்னொன்று உங்கள் ஜேர்னியில் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய டெய்ல்விண்டுன்னு எனக்கு சும்மா பார்க்கும்போது தெரியுறது அந்த கான்டென்ட் ஸ்பேஸில் நீங்கள் வந்தது. ஐ டோன்ட் திங்க் அந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பூஸ்ட் கிடச்சிருக்குமானா ஐ வுட் சஸ்பெக்ட் அந்த when it comes to the reach. Okay. See, I would be happy if the tailwind was more towards revenue and not towards reach. But nevertheless, like you said, branding பொறுத்தளவுக்கு we front loaded. ஃப்ரண்ட் லோடுங்கும் போது எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் கண்டென்ட் போட்டு இத்தனை பேத்துக்கு ரீச்சாக இருந்தது வந்து ஒரு மாதிரி ஃப்ரண்ட் லோட் பண்ணிட்டோம் அந்த எஃபர்ட்டை. ஸோ என்ன ஆயிடுச்சு, குக்டுனா என்னென்னு தெரியுது, குக்டோட கதை என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, குக்டுன்னு என்னென்னு தெரியுது, ஆர் குக்டு தெரியுது. நான் குக்டு தெரியறதுனால குக்டோட கதையை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்லைட்லி லார்ஜர் ஆடியன்ஸ் இருக்காங்க. rather if you're starting from scratch, you won't have that audience to tell your story. So that advantage definitely we have. I would much rather not put it as tailwind. I would say that it's a front loaded effort. Okay. Because content explode our Instagram. See, that is continuing to happen. We didn't do a lot of work to fit it into the trend or grow. We just kept doing something and that kept scaling. And I don't think it's scaling as fast as how it used to be. Now I feel that we are also stagnant at a point. I feel like folks like you, when I was talking to you before this, when you told about the research that you do for documentaries and all, our content efforts are nowhere closer to someone like you. Even though நம்மலாம் ஒரே கேட்டகரியில் கண்டென்ட் பண்ணலைனாலும்
as a creator entrepreneur, what I'm seeing is that, see, someone is doing so much. When I go back, I'll see what are we doing? No, nothing close to him. So which is அன்னைக்கோட ஃப்ரூட்ஸை இன்னைக்கு மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய மரங்கள் நடாமல் இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங்கோட தான் நான் அந்த ஸ்டுடியோலேருந்து போவேன். ஸோ வேர் some front-loaded effort-oda fruits that we are enjoying, but I think we could also do more because it is evolving. It's evolving in a way that we don't know what all will work, but that's a whole process. I can see 100 pair similar effort pannalam, but since I know you a little bit personally also, I know the effort that you put and come towards every conversation, and that itself differentiates you. And now I'm seeing the effort that you're putting toward documentary. I would want us to probably think as a brand, even though we are not an individual creator, if I'm able to put similar efforts to FFRA, imagine I can make my reach compound from where it is today. Okay. So now I'll go back and see if that can be done. So I think it's front loading, and the front loading are fruits that we're enjoying, but I would want us to go back and do a little bit more. And I think brands can do the same for us. So I don't think it's different. Like if they are also putting such efforts into content creation, they'll also stand out. நான் டெவில்ஸ் அட்வொகேட் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நான் வந்து நேற்று என்னோட ஸ்டோரியில் போட்டப்போ இப்படி வந்து ஆதித்யா நான் திருப்பி இன்டர்வியூ பண்ண போகிறேன், உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் த்ரோ பண்ணுங்கன்னு சொன்னப்போ ஒரு 3வது கொஸ்டின் என்ன வந்துச்சுன்னா, வெரி ஸ்மார்ட் கொஸ்டின். இப்போது குக்டை வந்து நிறையா பேர் மசாலா பிராண்டுன்னு பார்க்குறத தாண்டி யூடியூப் சேனல் தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ ஒன்று இது வந்து ஒரு பயங்கரமான ரீச்னு நான் பார்க்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது பொசிஷன் ஆகலையா? ரெண்டுமே. ஏன்னா we were a YouTube or an Instagram brand even before we became a consumer brand, which means that there is always going to be this audience where உங்களை வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு. நான் நேற்று மூவி போயிருந்தேன் ஈவினிங்காக. அப்போ வந்து நானும் என் ஒய்ஃபு எங்கள் மாமியார் இருந்தோம். பக்கத்தில் 2 பசங்க பேசினாங்க, இவர் குக்கில் ஒரு ஷெஃப்டா, குக்கில் வருவார் அப்படின்னாங்க. ஸோ ஹீ நியூ மீ as a chef who works for Cooked. I'm not saying he's wrong. He has seen 5-6 videos where I've been cooking. அந்த பையனை பொறுத்தளவுக்கு நீ யூடியூப்பில் ஒரு ஷெஃப். அப்புறம் வெளில பப்ளிக்கில் எங்கேயாச்சும் பிளேசஸில் பார்க்கும்போது வந்து, ப்ரோ ஏதோ கல்யாண வீட்டுக்கெலாம் போகும்போது, ப்ரோ நீங்கள் யூடியூபர் தானே அப்படிம்பாங்க. நான் வந்து ஐ கான்ட் சே நோல. It's a true statement. According to them, it's a true statement. According to what they know about me also, it's a true statement. How can I say இல்லை நான் இல்லைங்க? நான் ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் போடுவேன். பை த வே ஐ ஆல்சோ ஹாவ் அ மசாலா கம்பெனிங்க, அதே பிராண்டு தான் அப்படின்னு போடுவேன். சில டைம் அந்த எனர்ஜி இருக்காது, ஆமாம்மாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சுப்போம். ஸோ இஃப் யூ லுக் அட் இட், தட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பட் ஹேஸ் த ஜேர்னி சேஞ்சிங் திஸ்னா? எஸ், இட்ஸ் ஆக்சுவலி சேஞ்சிங் டுவர்ட்ஸ் அ கன்சியூமர் பிராண்ட். ஏன்னா பர்சனல் பேஜில் when I asked you பர்சனல் பேஜ்லேயே I want to put content, advice, ரெஃபரன்ஸ்லாம் கேட்கும்போதே you would have understood that why I want to build a personal content page apart from Cooked also. Cookedோட ஜாப் என்ன? Our job is to help or get someone into the kitchen to cook with or without our masalas. That's the social media pageோட objective. So Cooked பற்றி பார்த்தீங்கன்னா, we have to help them cook, we have to make them feel confident in kitchen, we have to then probably make them trust Cooked, we have to then make them choose Cooked. இதெல்லாம் தான் குக்டோட வேலைகள். அதெல்லாம் தான் சோஷியல் மீடியா பேஜ் நடக்கும். இதில் மேக் தம் குக் நிறையா பண்ணும். அதனால தான் நம்மளை ஷெஃபாக பார்க்குறாங்க, நம்மளை வந்து யூடியூப் பிராண்டாக பார்க்குறாங்க. யூடியூப்பில் மேபி ஸ்லைட்லி என்டர்டெயின் பீப்புள்னு இருக்கும் அப்ஜெக்டிவ். பட் ஆதியோட பேஜில் என்ன வேலை? நான் அதே பண்ணக்கூடாதுல்ல. அந்த வேலை ரொம்ப சிம்பிள். ஹவு குக்ட் இஸ் பீயிங் பில்ட்டுங்கிற கதை தான் என் பேஜோட வேலை. behind the scenes, how cooked behind the scenes irukkalam, how cooked is being built, or story of how cooked is being built. So someone should see me as a someone who's trying to build Cooked into something meaningful. The process காமிக்கிறான், இவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது தான், கஷ்டப்பட்டு வளர்த்துறான் அந்த பிராண்டை அப்படிங்கிறது தான் என் பேஜோட கதையாக இருக்கும். Now since this is becoming more, you also mentioned personal pageல you saw a few contentல, இதெல்லாம் நடக்க என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் ஆல்சோ ட்ரான்சிஷனிங் இன்டு ப்ரோ நீங்கள் வந்து ஃபவுண்டர் ஆஃப் குக் தானே. இப்போ யுவர் பாட்காஸ்ட் ஆல்சோ டிட் த சேம் ஜாப். It helped me position myself as the founder and not the chef. Whoever has seen your podcast, the same 12 o'clock midnight ல வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பேசின பையன் is not seeing me as a chef. He's seeing me as an entrepreneur. So as that journey continues to happen, Cooked will also be seen as a consumer brand and I'll also be seen as the founder of the consumer brand. So both will happen. And
இன்றைக்குமே கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் கண்டென்ட் ஐ எம் டூயிங் ஆன் குக்கிங், மோர் கண்டென்ட் ஐ எம் ட்ரைங் டு டூ ஆன் த மேக் மீ ட்ரஸ்ட் குக்டு, மேக் மீ சூஸ் குக்டு. என் பேஜில் அதெல்லாம் குக்டில், என் பேஜில் ஒய் யூ ஷுட் சூஸ் குக்டு, ஒய் ஹவ் இஸ் குக்ட் இஸ் பீங் பில்ட். ஸோ வென் ஐ எம் ஆல்சோ ஓவர் இண்டெக்ஸிங் ஆன் திஸ் ஆஸ் அ கான்டென்ட், what happens is I am being positioned as a founder and the entrepreneur, not just a chef. It's a transition in progress where we understand that that's what people know us for. We also want to change that perception and make cooked feel like a consumer brand, but also make them feel that I can cook in the kitchen. So it's a true statement. We understand this, we acknowledge this, we're also transitioning from that consciously. And the transition is actually yielding decent result where people are now seeing us as a consumer brand. IPL ஸ்டேடியம்லாம் வந்து இவர் அந்த மசாலா கம்பெனி வச்சிருக்காரு, எந்த மசாலா கம்பெனியும் அதில் ஏதோ மசாலான்னு வச்சிருக்காங்க. ஓகே, நவ் தெர் இஸ் சம்திங் தட்ஸ் ஒர்க்கிங். வி ஹவன்ட் டன் அ தரோ ஜாப், பட் த டிரான்சிஷன் நடக்குதுன்னு எடுத்துக்குவேன். ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ஆல்சோ பை ப்ராடக்ட் ஆஃப் ஹவு வி ஸ்டார்டட், அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ வெரி பேட் திங். எய்தர் வே தே நோ குக்ட். டு வி நீட் டு டிரான்சிஷன்? எஸ். ஆர் வி மேக்கிங் ப்ராக்ரஸ்? எஸ். ஸோ தட்ஸ் த ஜர்னி. ஓகே ஓகே யா, கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் இல்லையா இந்த பிராண்டிங் அப்படிங்கிறது? மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். ப்ளஸ் எரேஸ் பண்ணிட்டு ரீவயர் பண்ணுறதுங்கிறது இன்னும் கஷ்டம். யா, எப்படி அந்த கஸ்டமரை வந்து புதுசு பிடிக்கிறதோட ரீட்டைன் பண்ணுறது கஷ்டமோ? மேக் சென்ஸ். நான் ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட நான் கேட்டப்போவுமே தமிழ்நாடுக்குள்ளே ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கும்போது உங்களை நிறையா பேர் வந்து தே லுக் அப் டு யூ பிகாஸ் யூ ஆர் வெரி விசிபிள் டு தெம். யூ ஆர் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அவங்க மைண்டுக்கு வரீங்க, அந்த அவைலபிலிட்டி இருக்கிறது. இப்போது இவ்வளோ நல்ல பிராண்ட் கிரியேட் ஆகியிருக்கு, இவ்வளோ நல்ல விசிபிலிட்டி இருக்குது. ஆர் யூ ஹாப்பி வித் த கன்வர்ஷன்? அது வந்து ஒரு சேலாக கன்வெர்ட் ஆகியிருக்குதா, இல்லை would you still say branding is one pillar அப்படின்னா சேல்ஸ் இஸ் a completely different thing? Both are two very different things. I'm happy when you say that the other entrepreneurs who you meet take cooked as an inspiration. அது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. How much ever I wanted to acknowledge that and be happy about that, I also want to acknowledge the other side where brand build பண்ணியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு கதையே இல்லை. பட் நல்ல ப்ராடக்ட் இருக்கும், அவங்களுக்கே தெரியாமல் அது ஒரு பிராண்டாக மாறி இருக்கும். அவங்களுக்கே அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, அந்த ஆண்டர்பிரினரோட ஸ்கில்னால வந்து பார்த்தீங்கன்னா they'll be doing massive amounts of sales. I envy those people. தட் செம்மையாக வைக்கிறீங்க, என்னங்க செம்மையாக பண்ணுறீங்க, அவங்கள பார்த்தா தான் எனக்கு ஃபோமோ வரும். இவங்களுக்கு எப்படி ராதர் எங்களை பார்த்தா இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு தோன்ற மாதிரி எனக்கு அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும். டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆர் பிராண்டிங் அண்ட் ரீச் இஸ் டெஃபினெட்லி லார்ஜர் than the business that we do even today. It is nowhere close to that. I think I said the same statement in last year. We have grown, but we are not grown massively. So I want to stick to the same statement, and Roshan Culture, I want to say the same thing, that our reach is bigger than the business that we do. அதுக்கான ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கலாம். ஒன்று, we are transitioning from a premium brand to a mass premium brand to somewhere in between mass and premium. That customer level penetration-க்கும் we are trying to do a bunch of changes. Product line வச்சும் பார்த்தீங்கன்னா we are transitioning from very occasional use case products to more frequent use products. All of these transitions இருக்குல்ல, it sort of does a lot to you. For example, you are selling something for 200 rupees. Now we are selling something for rather 100 rupees. We are selling something for 30 rupees, 33 rupees. So I have to sell 3x more volume of products to retain the same revenue. And now I have to grow from there also. Imagine, let's say that there is a number like a crore, which I'll be probably getting through lakh units, into 100. Now suddenly I have to sell 3 lakh units to get the same crore. It'll be a mix of some old products and new products. So you understand that there is also a phase of transition that's happening. But it's like a rubber band paper போட்டு இழுக்கிற மாதிரி தான். It's like a effort where பின்னாடி இழுத்துட்டு இருக்கோம் நிறையா. But அது விடும்போது is where the exploding growth will happen. I hope that happens. We are in that sort of phase. A lot of additions to the team, deletions to the team, in terms of role fits, growth fits, idellame. So all those are happening, but that's the transition. So in a way, I would still say that our reach is higher, but the business that we're doing is not as big as the reach. For that reach, we have to do a lot more business, and I genuinely envy அந்த சைடில் இருக்கிறவங்க. பிராண்டெல்லாம் வரி பண்ணாமல் செம்மையான ப்ராடக்ட் இருக்கும், செம்மையான மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க, செம்மையாக வித்துட்டு இருப்பாங்க. I wish that was me.
I always think when it's about reach or revenue, I would choose revenue. Because that's what builds a business லாங்க. Other than that வந்து பேரு புகழ் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? Any day, I don't know if I said the same thing last year, I would trade whatever I have in terms of reach for say 100x of the revenue what we do today. Okay. Rather 50xk I would trade it. So that's how much I value the other thing. புரியுது. அப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் பிக்கு போறதுக்கான பிளான்? Two things. One, getting more from the same customer. ஒரே கஸ்டமரோட சாட்டர்டே சண்டே பிளேட்டில் இருக்கமா வீக் டே பிளேட்டையும் கேப்சர் பண்ணுறது. ஒரு பிளேட்டோட சைடில் இருக்கிற டிஷ்ஷஸில் இருக்கமா அந்த பிளேட்டோட சென்டரில் இருக்கிற டிஷ்ஷஸையும் கேப்சர் பண்ணுறது. தட் இஸ் த ப்ராக்ரஸ் தட் வில் ஹெல்ப் அஸ் டூ திஸ். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இன்றைக்கி இருக்கிற ரீச் வந்து கம்மி தான். இன்னும் டிமார்ட்லாம் எவ்வளோ லட்சமாக போய் வாங்குறாங்க. எங்களுக்கு அதுக்குள்ளெல்லாம் வந்து இளந்தரம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் வந்து அது ஆஃபீஸில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை என்னைக்கு போய் எங்கள் ஆளுங்க 6 நாள் உட்காருவாங்க. அப்போ பார்ப்பாங்க, அப்பப்போ திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க. அதெல்லாம் கீப் ட்ரைங் தான். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் யூ வில் ஸ்டார்ட் க்ரோயிங். இப்போ ஒரு டிமார்ட்டில் போவாங்க, ஸ்மார்ட் பஜார் ரிலையன்ஸில் போவாங்க, ஸ்பாருக்கு போவாங்களா இருக்கும், அந்த மாதிரி லூலூவில் வேறு ஊருக்கு போவாங்களா இருக்கும். அந்த கடையிலலாம் போகும்போது அங்கே மசாலா இருக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலன்னா யார் வாங்குவா? இப்போ நான் பிரியாணி கிட்டு வத்த குழம்புன்னு எஃப்எஃப்ரா மைண்டில் ஏற்றிட்டேன். பட் எஃப்எஃப்ரா ஹேஸ் அ ஸ்டோர் வேர் அவர் வாரம் போய் ஷாப்பிங் பண்ணுவார். அந்த கடையில் அவர் பார்க்கும்போது தானே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தானே பார்த்தேன், ஒன்று எடுத்து வை. ஸோ அவைலபிலிட்டி இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணி பிரயோஜனம் இல்லை. I think availability is another growth. So I would put it two way. I call it as vertical growth and horizontal growth. Vertical is same storeல or rather same customerட்ட இவ்வளோ வித்துட்டு இருக்குன்னா அவங்ககிட்ட அதிகம் கன்சம்ஷன்ஸ் எடுத்து அதிக ப்ராடக்ட்ஸ் விற்க முடியுமா? That's vertical, which is always very very important. Then can I get into more stores, more regions, more distribution? இப்போ Blinkitலாம் பார்த்தீங்கன்னா we are not available in Mumbai, Delhi, Kolkataலாம். There are a lot of customers of ours who are living in that region who want these products delivered in 10 minutes. They are not people who will order it on website and wait for 8 days. அவங்களுக்கு 7-8 டேஸ்க்கு அவங்களுக்கு என்ன அங்கே அவைலபிலிட்டி இருந்தால் வாங்குவாங்க. ஸோ தோஸ் ஆர் யுவர் ஹரிசாண்டல் growths. அடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்க யுவர் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஹேஸ் டு ஹேப்பன் parallelly. I think it's a combination of both. ஓகே. அண்ட் கான்டென்ட்டோட ரோல் வந்து மேபி ஐ வில் ஆஸ்க் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. கான்டென்ட் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ண பிராண்டில் நீங்கள் என்ன லாஸ்ட் பாட்காஸ்ட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ அது ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஏன் பண்ணணும் அண்ட் ஏன் அதை சில பேர் பண்ணக்கூடாது? இல்லை I think everyone can tell their story. Whatever it is. லைக் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு ரீசன் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டோரி இருக்குல்ல எல்லாருக்கும் ரிலேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்டோரி அது. நீங்கள் எதுக்காக அந்த பிராண்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹவர் த பிராண்ட் இஸ் லைக் இஃப் இட்ஸ் செக்ஷுவல் வெல்னஸ் பிராண்ட்னாலும் ஓய்யோ இந்த கதையெல்லாம் வெளில சொல்லக்கூடாது பப்ளிக்காக அப்படிங்கிறது இல்லை. அதையும் நீங்கள் சொல்லலாம். அதையும் ஒருத்தன் சொல்லாமல் இருந்தனால தானே அந்த பிராண்ட் டிஸ்க்ரீட்டாக வித்துட்டு இருந்தாங்க. ராதர் நீங்கள் பச்சையாக சொல்கிறீங்கன்னா அந்த பிராண்டை டிஸ்க்ரீட்டாக வைக்க தேவையில்லை. as though those products are banned or not available. Those products are being consumed by customers. If you're telling a story, அது ரெலவெண்ட்டான கஸ்டமர் அதை பார்ப்பான், வாங்கவும் செய்வான். ஸோ தெர் இஸ் நோ ரீசன் வை சம்மன் ஷுட் நாட் டெல் தேர் ஸ்டோரி பிகாஸ் இட்ஸ் தேர் ஸ்டோரி. கொடுக்குறது தான் நம்ம கையில் இருக்குது, வாங்குறது வாங்காது ஆடியன்ஸ் கையில் இருக்குது. நீங்கள் விட்டுட்டு போகணும், நீங்கள் உங்கள் கதையை சொல்லணும்னு தான் நம்புவேன். ஓகே. அட் த சேம் டைம் இட்ஸ் ஆன் யுவர் கம்ஃபர்ட் லெவல். லைக் இஃப் யூ வாண்ட் டு டெல் அ ஸ்டோரி, இஃப் யூ வாண்ட் டு அப்பியர் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராங்கெல்லாம் ஒவ்வொருத்தரோட கம்ஃபர்ட். பட் அட் எனி பாயிண்ட் இன் டைம், ஈவன் இஃப் யூ ஆர் நாட் த பர்சன் டெல்லிங் யுவர் ஸ்டோரி, யுவர் பிராண்ட், யுவர் மார்க்கெட்டிங் இஸ் எனிவே டெல்லிங் த ஸ்டோரி. But if you're able to tell your story yourself, it's slightly more powerful. Because I resonate with your product one. I resonate with your journey as an entrepreneur. Okay. So if I'm resonating with you as an entrepreneur of why you're doing it, probably I'll be even more rooted towards that. நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் எடுத்துங்க. அந்த நிறைய மதர்ஸ், இந்த ஸ்லர்ப் ஃபார்ம்லாம் இருக்குல்ல, பில்ட் பை மதர்ஸ் டூ மதர்ஸ், அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஏன் பர்சனல் நீட்லேருந்து பில்ட் பண்ணிட்டு சடன்லி லுக் அட் த வே தட் இட்ஸ் கனெக்டிங் வித் பீப்புள். ஏன் பர்சனல் கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாதுன்னு நான் பண்ணுறேன்னா உடனே ஆமாம்மான்னு வாங்கலை. ஸோ விச் மீன்ஸ் தட் ஆஸ் லாங் அஸ் யூ ஹாவ் அ ஸ்டோரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் வர்த் டெல்லிங்ல. பிகாஸ் பீப்புள் ஆர் நாட் பையிங் வித் ப்ராடக்ட் பிகாஸ் ஆஃப் த கிளைம்ஸ் இன் த பேக், தேர் ஆல்சோ பையிங் த ப்ராடக்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்டோரி. ஸோ தெர் இஸ் நோ ரீசன் வை சம்மன் ஷுட் நாட் டெல். கண்டிப்பாக சொல்லுங்கன்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். அது நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேத்துக்கு அது ரிலேட் ஆகும் தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதனால்
எய்தர் ஃபார்மில் யூ கேன் ஸ்டார்ட் டெல்லிங் யுவர் ஸ்டோரி. there's nothing that's stopping you. ஓகே. அண்ட் அதுக்கு கான்டென்ட் ஒரு மீடியம் இல்லையா உங்களுக்கு? டெஃபினெட்லி, பிகாஸ் இட்ஸ் த மோஸ்ட் டெமோக்ரட்டைஸ்ட் மீடியம். ஏன்னா உங்கள் ஸ்டோரி நீங்கள் நியூஸ் பேப்பரில் சொல்லணும்னா ஃப்ரீயாக பண்ணுவேண்ணா, ரேடியோவில் சொல்லணும், டிவியில் சொல்லணும் ஃப்ரீயாது. பட் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோனில் போடுறது ஆல்மோஸ்ட் ஃப்ரீயில். உங்கள் எஃபர்ட் மட்டும்தான் இருக்குது, அது ரீச் ஆகுது இல்லை. அது கண்டென்ட் நல்லா இருக்கா, the way you deliver the story is where the creative touch has to come in. That is where we have to put some little effort. But apart from that, it's democratized. You can tell your story. It can reach people who are relating to it. So there's no capital blocker that's there. புரியுது. ஸோ இப்போ ஸ்டோரி இஸ் ஒன் திங், ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுறது இஸ் ஒன் திங். பட் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டருக்கு ஈக்குவலாக எஃபர்ட்ஸ் போடுவீங்க தான் நான் சொல்லுவேன். சில நாள் மகாத்மா காந்தியாக இருக்கீங்க, சில நாள் வேற ஒரு ரோலில் இருக்கீங்க. ஸோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு இப்போ மேபி நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசுனீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கடையில் போய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இடம் பிடிக்கிறதோ இல்லை ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு கான்டென்ட் ஹெல்ப் பண்ணுதா? ஏன்னா நிறைய பேர் உள்ள கண்டென்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெல்ப் பண்ணுதானா? டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு வந்து யூ ஹேவ் டு பி நோன். யூ கான் சே நான் புதுசு நேற்று தான் ஆரம்பித்தேன் உங்கள் கடையில் வைங்கன்னா, இட்ஸ் அ வெரி ரிஸ்கி திங்கில். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட காசு கொடுத்து பொருளை வாங்குறாங்க. ஸோ அந்த பொருள் விற்றா தான் அவங்களுக்கு லாபம். கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பொருளை வச்சுட்டு போகிறீங்க, பட் அவர் இதுக்கு தான் அந்த பொருள் காசு கொடுத்தா ஆகணும். 10 நாள் கேட்கலாம் கிரெடிட், 20 நாள் கேட்கலாம், 30 நாள் கேட்கலாம், 31 நாள் நீங்கள் போய் நிற்க போகிறீங்க பேமெண்ட்டுக்கு. ஸோ அப்படிங்கும்போது எந்த ட்ரஸ்ட்டில் வாங்குவார்? ஸோ நீங்கள் எவென்ச்சுவலி அந்த கடைக்காரருக்கு தான் விற்கிறீங்க. கஸ்டமர்கிட்ட விற்கிறது கடைக்காரர் பார்த்துக்கிறாரு. பட் கடைக்காரர் விற்கணுங்கும் போது ஹி நீட்ஸ் டு ஹேவ் சம் கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வருது? உங்கள் பிராண்டை வந்து வெளியில் 4 இடத்துல பார்க்குறாருன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இது நான் பார்த்துருக்கேன், இது எனக்கு ரிலேட் ஆகுது, கீர்த்தி சுரேஷ் வீடியோ பார்த்தேன், அதனால எனக்கு குக்ட தெரியுது. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஆடிங் வேல்யூவில். ஸோ தட் இஸ் வை தே ப்ராப்ளி பை. ஸோ அது பில்ட் பண்ணுற கண்டென்ட் ஒர்க் ஆகுதுன்னா 100% ஒர்க் ஆகுது. அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நீங்கள் அந்த கண்டென்ட் வீடியோ போட்டு காமிச்சிங்க, அந்த வீடியோவில் இவ்வளோ ரீச் இருக்குன்னா கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா அப்படின்னா 4 கஸ்டமர் வந்து கேட்பாங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு இது வெரி ஹெல்ப்ஃபுல். இன்வெஸ்டர்ஸ்க்கு இட் ஓப்பன்ஸ் தி டோர், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஸ்லைட்லி மோர்ஸ் ஐ திங்க் மோர் தரோ இன் தேர் எவாலுவேஷன் ப்ராசஸில், விச் மீன்ஸ் தட் இவ்வளோ ரீச் இருக்குன்னு சொல்லும்போது வா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை சொல்லுன்னு கேட்பாங்க. இது இல்லைன்னா அந்த டோர்ஸே உங்களுக்கு திறக்காதான் இருக்கலாம். பட் பியாண்ட் தட் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஹேவ் டு பி ரைட் ஃபார் அன் இன்வெஸ்டர் டு இன்வெஸ்ட் இன் த பிஸ்னஸ். That's a very different journey altogether. Social media reach naala ungalku investment raise panna mudiyumana, no, that builds confidence, that opens the door, but it doesn't convert. Okay, that's a different job altogether. adukku content is not the only answer. All right. Okay, so I think idan the last topic of discussion, which is investing. இது ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட் வந்து பெங்களூரில் இருக்கான் ஒரு பையன். அவனும் நானும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சரிடா இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் பேசும்போதே வந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ஓகே இதெல்லாம் பண்ணி நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணிடலாம் ஆரம்பிக்கும் போதே அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சா இல்லை வந்து அட் த சேம் டைம் இன்னொரு மேனுஃபேக்சரர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால அவங்ககிட்ட நான் பேசும்போது இதெல்லாம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதை சுற்றியே நிறைய இருக்குது. இப்போ நான் லாஸ்ட்டாக ராஜா கூட பண்ண பாட்காஸ்ட்டில் பேசிக்ஸை கவர் பண்ணியிருப்பேன், இப்படி தான் ஒர்க் ஆகுது. பட் இன்னுமே வந்து அதை எப்போ பண்ணணும், என்ன எப்படி பண்ணணும், அதெல்லாம் வந்து ஐடியாவே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜேர்னி? எதுக்காக? ஒன்று, ஃபண்ட் ரைசிங்கிறது வந்து என்னங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். இட் இஸ் யோர் செல்லிங் அ பார்ட் ஆஃப் யுவர் கம்பெனி டு சம் ஒன். யூர் நாட் கெட்டிங் ஃப்ரீ மணி. உங்கள் கம்பெனி 100 ரூபான்னு ஒரு வேல்யூ டிட்டர்மைன் பண்ணிவிட்டு நீங்கள் அது 20 ரூபாய்க்கு 20 ரூபா அவங்ககிட்ட இருந்து வாங்குறீங்கன்னா அது 20% ஆஃப் த கம்பெனி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ யூஆர் செல்லிங் அ பீஸ் ஆஃப் யுவர் ஓன் கம்பெனி, விச் மீன்ஸ் நாளைக்கு அதுலேருந்து வரக்கூடிய க்ரோத் எல்லாமே வந்து யூஆர் ஷேரிங் வித் சம் ஒன். ஸோ இட்ஸ் நாட் ஃப்ரீ மணி. சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் நைஸ் டு சி அவுட் சைட் தட் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்போ ரேதர் உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, 10 ஏக்கர் இருக்குது, 2 ஏக்கர் விற்கிறீங்க. இது செலிப்ரிட்டி நியூஸாக வெளில பார்ப்பாங்களா? இப்போ அவன் கஷ்டத்தில் இருக்கான், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொத்தை விற்றுட்டான், அப்படி தானே பார்ப்பாங்க. ஃபண்ட் ரைசிங் அதுதானே. நீங்கள் கஷ்டத்தில் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கிட்ட பணம் இல்லை, பட் ரேதர் நான் ஒரு சொத்தை விற்று அதில் 20 ரூபா எடுத்து அதை நான் திருப்பி கம்பெனிக்குள்ளே போட்டு அது மூலிமா நான் ஒரு 10 பேர்த்த வேலைக்கு எடுத்து அது மூலிமா நான் ஒரு 100 பொருள் விற்றுருக்க இடத்துல வந்து 200 பொருள் 300 பொருள் தயாரித்து மார்க்கெட்டிங்குள்ளே அதிக செலவு பண்ணி நான் அதை விற்றேன்னா என் லாபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதுக்கு பதிலாக ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ
அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 10 ஏக்கர் 2 ஏக்கரை விற்றுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நாளைக்கு என் குடும்பத்தில் ஒரு கல்யாண காட்சி இருக்குது, என் ஃபேமிலியில் வந்து ஒரு படிப்பு இருக்குது, என் பையன் படிப்புக்கு இல்லை ஃபாரினுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லலாம். நாளைக்கு அந்த பையன் போய் படிச்சுட்டு பெருசாக வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சொத்து வாங்கலாமா இருக்கலாம். பட் எசென்ஷியலி ஊர் தப்பாக தானே பேசுது. இட் இஸ் நாட் லுக்ட் அப்பான் அஸ் சம்திங் டு செலிப்ரேட்டில். யூ டோன்ட் செலிப்ரேட், யூ ஆக்சுவலி ஃபீல் பேட் சேயிங் தட் அம்மா நான் சொத்தை விற்றுட்டேன். பட் ஆனால் ஐ நோ ஒய் ஐ டிட் இட். அது மூணாவது மனுஷனுக்கு ஒப்பீனியன் இல்லை. நீ ஊரில் நான் இப்போ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் ஏன் சொத்தை வித்தனுக்காக எனக்கு தான் தெரியும். பட் ஊர் தப்பாக பேசும். ஐம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தட், யூ ஷுட் இக்னோர் தட். பட் யூ ஃபீல் பேட் தட் ஐ ஹவ் சோல்ட் இட், பட் ஐவ் டன் இட் ஃபார் மை ஓன் ரீசன்ஸ். நவ் தட் 2 ஏக்கர் காசு இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ பில்ட் மை ஃபேமிலி, மேக் மை ஃபேமிலி ஹாப்பி, ஆர் என் பையன் படிப்பு செலவுக்கு இருக்குது, கல்யாண செலவுக்கு இருக்குது. நவ் ஐம் glad I did it அப்படிங்கிற மைண்ட் ஸ்பேஸ்க்கு தான் நீங்கள் வருவீங்க. சேம் திங் இஸ் வித் ஃபண்ட் ரைசிங். யூ ஆர் நாட் செலிப்ரேட்டிங். யூ கேன் செலிப்ரேட் இட் ஃபார் ஒன்லி ஒன் ரீசன், தட் சம்மன் அக்னாலஜஸ் தட் உங்கள் கம்பெனி இஸ் குட் இனஃப் டு புட் இன் மணி, விச் மீன்ஸ் தட் நீங்கள் மட்டுமே என் குழந்தை நல்ல குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க, மூணாவது ஒரு மிஸ் வந்து உங்கள் குழந்தை நல்ல குழந்தைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்னொருத்தங்க வந்து நல்ல கம்பெனி நான் காசு போடுறேன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அப்பாடா ஃபைனலி சம் வேலிடேஷன் எனக்கு கிடச்சிருக்குப்பா, என்னை நம்பி இன்னொருத்தன் காசு போடுறான்ப்பா. பட் பியாண்ட் திஸ் தேர் இஸ் நோ நியூஸ் டு செலிப்ரேட், பிகாஸ் யூ ஆர் செல்லிங் அ பீஸ் ஆஃப் யூர் கம்பெனி டேக் இன் மணி. வித்துட்டீங்க ஒரு கம்பெனியோட பார்ட்டை, பணம் எடுத்துக்கிட்டீங்க. அந்த பணத்தை நீங்கள் எப்படி டிப்ளாய் பண்ணுறீங்க, எப்படி அதை வச்சு க்ரோ பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. ஃபண்ட் ரைஸை இப்படி தான் நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு தான் சொல்ல வர பாயிண்ட். நான் இப்படி பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணவே வேணாங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். தட் இஸ் என்டையர்லி டிபெண்ட் ஆன் எந்த மாதிரி பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ கிரியேட் என்கிட்ட வந்து வீட்லேயே நான் சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். என்னை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ நான் சோப் விற்கிறேன். அண்ட் ஐம் செல்லிங் ஒரு 10 லட்ச ரூபா வச்சு சோப்பு. ஐம் மேக்கிங் ஒரு 3 லட்ச ரூபா மாதம் ஒரு லாபம் இருக்குது. அண்டு கிரேட், நான் வருஷம் 1.2 crores வருஷம் 30 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன். அதில் 10 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறேன், 20 லட்ச ரூபா எனக்கு நெட்டாக வந்து வருது. என் எஃபர்ட்டுக்கு இதெல்லாமே எனக்கு ஓகே ஹாப்பி அப்படின்னு இருந்தீங்கன்னா யூ நீட் நாட் ரைஸ் மணி. எப்போ நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா பார்த்தா மாதம் 1 கோடி வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி பெருசு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது இருக்காது. நீங்கள் ஒருத்தரே சோப்பு தயாரித்து கட் பண்ணி பேக் பண்ணி விற்க முடியாது. அதுக்கெல்லாம் மேன் பவர் எடுக்கணும். அண்ட் இதுக்கு பிராண்டிங்னு ஒன்று போடுவீங்க, அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங்னு ஒன்று பண்ணுவீங்க. உங்கள் சோப்பை நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையை தாண்டி வந்து பக்கத்தில் இருக்க வேலூர், திருவண்ணாமலை எல்லா இடத்துலையும் விற்கணும்னு நினைப்பீங்க. இதுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன வேணும், காசு வேணும். அந்த காசு ஒன்று உங்களுக்கே சொந்தமாக பணம் இருந்துச்சுன்னா நீங்களே போட்டுக்கலாம். ஸோ யூ கேன் கண்டினியூ டு பில்ட் இட் லைக் தட். ஆர் ரேதர் நீங்கள் 30 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்கல்ல, அதை வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டி பர்சனலாக எடுக்காமல் 30 லட்ச ரூபா கம்பெனிலே வச்சுட்டு அந்த 30 லட்ச ரூபாய் திருப்பி நீங்கள் மார்க்கெட்டிங்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா மேபி அந்த 1 crore நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவீங்க, ஒரு 3 crores வளருவீங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் நான் இன்னும் 1 கோடி ரூபா எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 1 to 3 ஜம்ப் பண்ணாமல் 30 lakhs தான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு, நீங்கள் அதுக்குள்ளே 1 crore ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் என்ன பண்ணலாம், அந்த 1 crore நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம் அடுத்த 12 months. ஸோ நீங்கள் 1 to 3 crore ஆகாமல் 1 to 9 crores ஆகிறீங்க. ஓகே, இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஜம்புக்கு தான் உங்களுக்கு பணம் தேவைப்படுது. நவ் இட் இஸ் பேசிக்கலி யுவர் சாய்ஸ். 30 லட்ச ரூபா வச்சுட்டு கேன் ஐ கண்டினியூ டு ரன் இட் அண்ட் க்ரோ இட் இன் மை பேஸ் இஸ் அ சாய்ஸ். No, I'll take 1 crore, but I'll grow from 1 crore to 9 crore is also your choice. The first choice comes with no baggages. You do it, you don't do it, no one cares. It's your baby. Nalla valathradhu unga ishtam. Second thing வந்து comes with its baggages, which means that you are responsible for someone else's money, which means that இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா உங்கள் காசு இன்னொருத்தர் காசு போனாலும் என்டையராக போச்சு தான். VCs know that. But still, it's a moral responsibility that's sitting on the back of your shoulder. It's a heavy weight that you're carrying. And there's expectation. நீங்கள் 1 to 3 போகிறீங்க, போக முடியல, 2.5 தான் 2 தான் போகிறீங்க. No one cares. பட் நீங்கள் 1 to 9 போகிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டீங்க, 1 to 6 தான் போயிருக்கீங்க. எவ்ரி ஒன் கேர்ஸ். நீ இவ்வளோ பண்ணுறேன்னு சொன்ன ஏன்பா பண்ணல, தட் எக்ஸ்பெக்டேஷன் வரும். விச் இஸ் வை ஐ சார்ட் ஆஃப் புட் திஸ் அனாலஜி. ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் நடக்கிறது உங்கள் ஸ்பீடில் நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் டயர்டாக இருக்குன்னா படுத்துக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இன்னொன்று வந்து ட்ரெட்மில் ஏறிட்டீங்க, ஸ்பீடு நீங்கள் செட் பண்ணல, இன்னொருத்தர் செட் பண்ணுறாரு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓடி தான் ஆகணும் அந்த ட்ரெட்மில்ல. தட்ஸ் ரைசிங் கேபிட்டல். ஸோ தீஸ் ஆர் பேசிக்கலி 2 choices that every entrepreneur has. You have to take what works for you.
But the reality is, choice ஏல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a lesser risk. It could still be rewarding. It could still be worth building a really big company. I don't know how big it can become. But if you're trying to build a really large company in a really short span of time, option B is your route. Okay. And both comes with its trade-offs of having lesser responsibility, more responsibility, lesser baggages, more baggages, your speed versus someone else's speed. And also, it comes with its own expectations. There's a lot of effort that goes from the entrepreneur side. This is a more peaceful thing. This is not as peaceful as it's going to be because you have expectations. Yeah. When you're an IPL player, you have expectations. When you're a player like me playing on a Saturday and Sunday, you don't have expectations. You are not answerable to the world. In this way, you're still not answerable to the world, but the world expects answer from you. So that's the trade-off. இதை தெரிஞ்சு தான் நான் ரைஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். இது இன்னொருத்தரோட பர்சனல் சாய்ஸ். There's no right and wrong answer. If you're not built for option B, don't take it. Okay. If you're not someone who can tolerate that, if you're not someone who will handle that sort of pressure, you'll break down and you can't handle that, do it. Or if you are someone who can thrive under that pressure, you get your best under that sort of environment, you should totally raise capital and do it. இந்த சாய்ஸ் வந்து தெரியணும். புரியுது. இப்போ where are you currently on the stageல? See, we've chosen path B, obviously. ரைட் ஃப்ரம் டே ஒன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்தமாக எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. பட் ரேட் ஆஃப் க்ரோத் அதிகம் இருக்கணும், ரீச் அதிகம் இருக்கணும் அப்படிங்கிறனால வி சோஸ் ஆப்ஷன் பி. ஐ எம் சம்மன் ஹூ திங்க்ஸ் தட் I'm okay to have that sort of pressure. I'm okay to thrive under that environment. I'm okay if someone sets the treadmill speed and I'm okay to run. Even if I fall, I'll wake up and run again. அந்த ஒரு ஸ்டாமினா இருக்குங்கிற திமிரில் தான் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணோம். Okay. And which means that that's the only option that you have. Because an investor also comes in, அடுத்த லார்ஜர் இன்வெஸ்டர்கிட்ட கம்பெனி ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, கூட அந்த கேள்விகள்லாம் கேட்க தான் செய்வாங்க. And that there's this never ending journey at some point, because every investor is coming in without expectation to make money. So they've come at a certain valuation, they probably get out at a certain valuation. Until then, they are part of the journey. So we've chosen option B with full consciousness that this is what the choice that we want, and we are happy with that choice also. And I'm saying this option A is also existing because a lot of people who chose option B didn't want to have this as a choice. புரியுது. They chose it without knowing that not every company needs to raise capital. Not every company is fundable also. ஓகே. அந்த பொட்டன்ஷியல் இருக்கணும்ல, டேம் அவ்வளோ பெருசு இருக்கணும், ஆர் அந்த மாதிரி கதை இருக்கணும், ஆண்டர்பிரனர் அவ்வளோ தூரம் தாக்கி பிடிக்கிற ஸ்ட்ரென்த் இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் இது. ஃபவுண்டர் இஸ் நாட் பை டிஃபால்ட் சிஇஓல. as a founder, I still have a great vision for Cooked. I have a full clarity. As a CEO, am I a great CEO? Definitely not. I have a huge scope for improvement. I have too much to learn to become a better CEO. Did I know, am I a better CEO than the version that you saw 1 year before? Probably yes. But is it enough to run a, say, 100 crore, 500 crore company? No, not yet. either ஆகுதுன்னு நீங்க ரியலைஸ் பண்ணீங்க? See, the more you see, you'll realize that you'll lack on everything. You'll have to improve on everything. So a founder is a visionary and a strategy person. You can have a dream, but day in day out executing the dream and getting results is where a CEO is measured. So I'm not there yet. The day at least I'll call myself as a good CEO is when நான் செட் பண்ண டார்கெட்ஸை நானே ஒரு ஃபவுண்டராக நான் செட் பண்ண டார்கெட்ஸை ஒரு சிஇஓவாக நான் அச்சீவ் பண்ணுற அன்றைக்கி தான் நானே probably you are built for it. And adume pathina some people don't scale, and a good founder realizes that I'm not built for that and hires a CEO. And probably at some point that same founder hires a CEO, and he probably resorts back to saying that I'm great with marketing, let me just sit in the board, let me handle this, let me run, give the day-to-day ops to someone. Those are mature conversations and mature decisions that you take at right point. At today's mindset, I still think I can be a good CEO. I might be a decent one, but I still have a long way to go to becoming, or rather saying that I'm a good CEO. Today I'll say I'm a good founder. I still believe that I'm a good founder. But I am not a great CEO yet. Hopefully I am. அதான் நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன்ல, people would hire someone as CEO அப்படின்னு, but yeah, you would still want to push the limits. If you ask me, would you be open to doing it? Yes, I would be 100% open to doing it. Okay. Not today. When the situation is in a way that
I'm not able to take this company to a certain number that I want, I should totally go for it. In fact, if you look at it honestly, who is the biggest beneficiary? I'm the largest shareholder of the company. I'm the biggest beneficiary. But whose ego is stopping you to become the biggest beneficiary? Your own ego. Would I choose my ego or the outcome? I would always choose the outcome. அதான் வைஸ். Keep your egos always low. We are not as important as we think we are. அதுவும் ஆஃப் லேட் வந்து இட்ஸ் வெரி ஃபிலோசபிக்கல் திங். ஆஃப் லேட் 1 or 2 ஃபேமிலியில் வந்து க்ளோசர், ஐ மீன் ஸ்லைட்லி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியிலலாம் வந்து 1 or 2 டெத்ஸ் பார்க்கும்போது, day 1 the news shocks people, everyone is crying. Day 2 they're still crying. Day 3 the existing life comes and knocks their door and asks them to do a few things. Day 4 people are around you have moved on. They start cracking jokes, and in that case you also end up laughing. So it's just been 3 days or 4 days since you lost. What I've been seeing is that the person abdiye erases being existence, but your life keeps moving on. That is when you realize that டே நீ நினைக்கிற அளவுக்கு கூட நீ இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்படிங்கும்போது இன்னொருத்தன் ஒன்று அவ்வளோ கூட இம்பார்ட்டன்ட் நினைக்க மாட்டான். ஸோ வி ஷுடன்ட் டேக் ஆர் செல்ஃப் so seriously and think that we are important. Just be happy as long as you live. I think seeing deaths is what teaches you this in நினைக்கிறேன். Yeah, I mean, time எல்லாத்தையும் மறைச்சிருது இல்லையா? Time heals everything, which includes this. Totally. Interesting. Okay. So, இன்னுமே வந்து ஓவராலாக உங்கள் கான்டென்ட் பிளானோ இல்லை இந்த ஃபண்ட் ரேசிங்கில் இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ் தான் கவர் பண்ணோம். இது எல்லாமே டீட்டெயில்டாக வி வில் ஹாவ் இட் ஃபார் அ செப்பரேட் எபிசோட். ஆல்ரைட், இந்த பாட்காஸ்ட் முடிக்கும் போது ஐ வுட் லீவ் யூ வித் திஸ் கொஸ்டின். நான் இப்போ ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூரில் ஒரு சர்ஜன், அவர் கூட ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முந்தின நாள் நைட்டு அவர் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. தூங்கவே இல்லை. அடுத்த நாள் என் கூட ஷூட்டு. அந்த ஷூட்லேயும் ஃபுல் எனர்ஜி. அவருக்கு வயசு 50 இருக்கும், 50-55 இருக்கும். முடிக்கும் போது எனக்கு காலி, எனர்ஜி போயிடுச்சு. சாயங்காலம் அவர் டிப்டாப்பாக கிளம்பி இன்னொரு மீட்டிங் போறாரு. இந்த ஒரு பேட்டர்னை நிறைய பேர்கிட்ட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். சேம் ஹேப்பன் வித் A2B ஃபவுண்டர். இப்போ நீங்கள் உங்ககிட்டயுமே நான் அதான் நம்ம கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். அது இவ்வளோ ப்ரெஷர் கீழே ஆப்ரேட் ஆகுறது அந்த கன்சிஸ்டன்ட் பேசிஸில். அப்போ எப்போ தான் அந்த சார்ட்டட் ஃபீலிங் வரும்? எப்போ எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஓகே இவ்வளோ பண்ணிட்டேன், ஓகே எனக்கு ஒரு மாதம் இவ்வளோ வந்துருச்சு, அந்த சார்ட்டட் ஃபீலிங் வருமா? இல்லை வரும் நம்மளே ஏமாத்திட்டு இருப்போமா? இல்லை இந்த ஜேர்னி என்னதான் நம்ம வந்து பயந்தாலும் அதை என்ஜாய் பண்ணியே போயிடுவோமா? I wish there is a day where I feel it's sorted. I wish. But reality, what I've heard from other people is that நீ அந்த மாதிரி நாளே கிடைக்காது உனக்கு. Another school friend of mine runs a consumer brand. நான் போன வாரம் கூப்பிட்டு, மச்சி எனக்கு இதெல்லாம் பிரச்சனை என் டீமில், இதெல்லாம் வந்து ரீட்டைலில் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து பிரச்சனை வருது, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லா கதையும் சொன்னேன். ஹி ரன்ஸ் அ கம்பெனி கால் மிஸ்டர் கோல்டுன்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் ஆயில். மச்சி நான் உன்னை சொல்கிறேன்டா, இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கி உனக்கு அது பெரிய பிரச்சனை, அதனால் நீ என்கிட்ட கூப்பிட்டு இந்த அட்வைஸ்லாம் கேட்குற. பட் த ஒன் திங் ஐ கேன் டெல் யூ இஸ், நெக்ஸ்ட் இயர் உனக்கு இந்த பிரச்சனை இருக்காது. சூப்பர்ரா, நெக்ஸ்ட் இயர் சாரடாக இருக்குமா? நெக்ஸ்ட் இயர் உனக்கு வேறு பிரச்சனை இருக்கும். மேபி நான் அப்போது ஸ்டில் ஸ்கேல் அஹெடாக தான் இருக்க போகிறேன் உனக்கு. அப்போ நீ அந்த பிரச்சனைக்கு கிட்ட சொல்யூஷன் கேட்பேன். ஸோ த பிரச்சனைஸ் டோன்ட் கெட் பிரச்சனைஸ் கம்மிங் இன் டசன்ட் கெட் ஸ்டாப்ட், பட் த கைண்ட் ஆஃப் பிரச்சனை வில் கண்டினியூ டு சேஞ்ச். விச் அதனடா அதில் ஃபன் பார்ட்டு அப்படின்னா, கன்சியூமர் ரன் பண்ணுறதுல ஃபன் பார்ட் என்னடா? புது ப்ராப்ளம், we are solving a புது ப்ராப்ளம் and fixing that problem once and for all and graduating to a newer problem. That's the fun part of building illa appadina. And I've always theoretically said that, see, the fun part of building a business is you move on from one to other. And now exact 3 problems solittu solution kekkumbodhu innor fellow entrepreneur exact badal enta solumbodhu vandu it re-emphasized my own thought. Ama இன்னைக்கு இந்த பிரச்சனை, you're solving it. Next year you will have a different problem. Each scale 10 crores you get different problems, 50 crores you get different problems, 100 crores you get different problems, and all those problems are different and you will be solving those problems. The one thing that you have to do is that you have to start enjoying this as a problem solver. As a marathon runner, வெளிலேருந்து நான் போய் எப்படா 42 கிலோமீட்டர் ஓடுறேன், ஏன்னா நான் ஓடாதவன், 42 கிலோமீட்டர் ஓடுறவனை பார்த்தா எப்படா ஓடுறதுன்னு தான் கேட்க தோணும். ஆனால் இன்னொரு மேரத்தான் பேசும்போது எப்படா அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம், நான் வந்து 3 hours முடிக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டர் டைமில் முடிக்க முடியுமாங்கிற கேள்வி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ தேர் கான்வர்சேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஹவ்
started enjoying that journey where they're thinking about optimizing that. Someone who doesn't know the journey will ask you that question. So I think the common factor among all these people that you are saying is that I think they enjoy what they do and they thrive in that pressure. Probably on the phase is what gets the best out of them, which is why I want to go back and re-emphasize the same thing. Last time when I spoke, I said determination was the most important factor that I would rate any entrepreneur on. Yes, that still is true. I would want to add stamina. It's just that you have the stamina to stay long enough in this journey to do two things. Tailwind capture பண்றதுக்கு மட்டும் இல்லை, அதான் முன்னாடி பேசணும். The more you are running in this journey, the more answers you will have. Okay. The more answers you have, the more clarity you have, the better execution you will do. That automatically means that you will get a better result. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகிறீங்க புது கேள்வி, புது பிரச்சனை, புது ப்ராப்ளம், புது சால்வ் பண்ணுறீங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க, தென் யூ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல. த மோர் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் சால்விங் போது த மோர் ஜேர்னியில் யூ ஹவ் சால்வ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். தென் சடன்லி அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் யூ லுக் பேக் அண்ட் ரியலைஸ் தட் யூ கம் டூ ஃபார் அண்ட் யூ பிகம் லார்ஜ் இனஃப் ஆல்சோ. I think that's what all those people have in common and that's what those people enjoy. So to close this in one sentence, I would say that it's not being successful, it's the process of being successful. And if you're enjoying the process of being successful, the success and outcome might end up coming one day. So you just have to enjoy the process and keep going, and there'll never be a day that you feel sorted. But I really wish there comes a day, maybe at some point in time when I'm tired or old enough, I realize that it's okay, I can take it slow. Maybe that is the day that I retire and say that now I have the choice to work or not work. That's my retirement, ideal retirement. So maybe that day comes at some point. But until then, I think I'm still enjoying the process of being successful. I'm not successful. I want to continue to enjoy the process of being successful and see how far this takes me. Okay. Very beautifully put. And I think I've had a great conversation. ஏன்னா சில கான்வர்சேஷன் தான் வந்து ஆஸ் அ ஹோஸ்ட் நம்மளை வந்து எனர்ஜெட்டிக்காக மாற்றும். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் கான்வர்சேஷன். ஃப்ரம் த மோமெண்ட் வி ஸ்டார்டட் ரெக்கார்டிங் இப்போ வரைக்கும் தெரிஞ்ச இன்சைட்ஸ் எல்லாம் போட்டு இறக்கிட்டீங்க. ஸோ வெரி 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 இன்சைட்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அகைன். நான் அப்படியே விட மாட்டேன், திருப்பி உங்களை கூப்பிடுவேன். வி வில் ஆட் ஸோ மச் வேல்யூ டு பீப்புள். நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கட்டும், நிறைய பேர் கற்றுக்கிட்டோம். அண்ட் இந்த ட்ரைவ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா தட்ஸ் அ வின் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ. ஐ ஹோப் ஐ கம் பேக் ஒன் மோர் இயர் லேட்டர். And அந்த வருஷத்தோட லேர்னிங்ஸோட திருப்பி 2027 வந்து we'll do another one. I want to end this note by saying this. I think you are a clear example of how a good host can get the best out of the other person. இந்த பதில்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை, எங்கிட்ட யாரும் கேட்கல. ஸோ எனக்கு வெறும் கேமரா ரெக்கார்ட் பண்ணி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. I've said this last year and I put it as a comment on your YouTube video. I'll probably put the same comment in this year's YouTube video also. You are able to get the best out of anyone without such questions and preparations that you do. இந்த பதிலாம் வெளில வராது. So keep doing the same good work. I still would want to say that you're the best person who has got the best out of me. And by the way, you also make me look smart by answering these questions. So thank you for that, Afra. Looking forward to next year. So nice of you. Thanks a lot. Thank you. Thank you.